விவசாயம் சார்ந்தவங்க எல்லாம் வளர்ந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜியும் ஐடியாலஜியும் பயன்படுத்துறவங்க டிராக்டர் உரிமையாளர்கள், உரம் உற்பத்தியாளர்கள், பம்பு செட்டு உரிமையாளர்கள், இவங்க தான் வந்து பெரிய அளவுல வளர்ந்துட்டு வந்திருந்தாங்க. 1990ல வந்து பெட்ரோலியம் ரெவல்யூஷன் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதுல பெட்ரோலியம் வந்து உற்பத்தியாளர்கள் பெரிய அளவுல வளர்ந்துட்டு வந்திருந்தாங்கன்னா அதுதான் கிடையாது. நானா வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் பைக், இந்த டிராக்டர் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி அதை சார்ந்தவங்க வந்து பெரிய அளவுல வந்து வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. 2000ல வந்து பாருங்க தகவல் தொழில்நுட்பம் இத பத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே வந்து படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனா படிச்சுட்டு வந்தவங்க இன்னி வரைக்குமே இன்னொருத்தங்க கிட்ட கை கட்டி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்துறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உலக லெவல்ல எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம வந்து நம்ம இப்ப அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாருங்க ஒரே ஜூம்ல வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்கோம். இதுதாங்க ஐடியாலஜியும் டெக்னாலஜியும். தற்போதைய புரட்சி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போன்பேவும் ஜிபேவும் நம்ம யூஸ் பண்ணதுக்கே ரொம்ப பயட்டோம். சோ நம்ம காசு போயிடுமோ, நம்ம அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும்னா கூட ஜிபே போன்பே இல்லாம நம்மளால கிடையாது. ஏன்னா சரியான டைமுக்கு இந்த ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் வந்து பயன்படுத்தினாங்க. இவங்களுக்குன்னு தனி வங்கி எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் வந்து பாருங்க கொரோனா டைம்ல வந்து சுவிக்கி ஜொமேட்டோ எல்லாம் வந்துருச்சு. சோ இவங்களையும் ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்துறது மூலியமா இவங்க வந்து பாருங்க பெரிய அளவுல இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்து பசிக்குது அப்படின்னா ஆர்டர் போட்டோன்னா இமிடியட்டா வந்து டோர் டெலிவரி பண்றாங்க. சோ அதே மாதிரிதான் ஹாட்ஸ்டார், பிரீமியம் வீடியோ இவங்களுக்கு தனி ப்ரொடக்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இவங்க வந்து ஐடியாலஜியும் டெக்னாலஜியும் பயன்படுத்துறது மூலியமா இன்னைக்கு வீட்ல இருந்து ஒரு புது படத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்பாடு மாறுவதுதான் புத்திசாலித்தனம். அதாவது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாட்டர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொருளை கொடுத்து பொருளை வாங்குவது இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்ம அந்த காலகட்டத்துல வாழ்ந்தது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் மெட்டல் காயின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெவல்யூஷனுக்கு ஏத்த மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முன்னேறிட்டு வந்துட்டே இருந்தோம். சோ பேப்பர் கரன்சி வந்து பாத்தீங்கன்னா சைனாவுல முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் அச்சடிக்கப்பட்டாங்க. சோ அதுக்கப்புறம் பேப்பர் கரன்சி வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப வந்து தற்போதைய வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்துலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயணிச்சுட்டு இருக்கோம். சோ அதை பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். இப்ப பாருங்க 12வது புக்ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்லயே வந்து அறிவிச்சுட்டாங்க. இது கம்ப்யூட்டர் பத்தி நம்ம கிரிப்டோ கரன்சியை பத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பாடமாவே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து இந்த விழிப்புணர்ச்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையா இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்க, கிரிப்டோ கரன்சியை எங்கெல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற ஷாப்பை முதற்கொண்டு நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி பாக்குறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா எந்த கடையிலனாலும் நீங்க கிரிப்டோ கரன்சி தான் பயன்படுத்தி ஆகணும். சோ அதுக்கு அதுலதான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி வந்து பாருங்க ஸ்ரீலங்கால வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பிடிசி, எத்தீரியம், டோஜ் இந்த காயின் எல்லாம் வந்து பயன்படுத்தி பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து இந்த படத்தை வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சோ இந்த வியூ வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதோட கண்ணோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நம்ம அதே மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதுதான் கிரிப்டோ கரன்சி, அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முறையா நீங்க இங்கதான் வந்து கத்துக்க போறீங்க. சோ இதுதான் வந்து பாருங்க, இது பாருங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் வியூ, நெகட்டிவ் வியூ. பாருங்க ஒரு சிங்கம் வந்து இந்த பக்கம் பார்க்கும்போது உங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க ஒரு குட்டியை வந்து காப்பாத்தி கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ரைட் சைட்ல வந்து பாருங்க அந்த குட்டியை வந்து சாப்பிடுற மாதிரி இருக்கு. சோ இதுதாங்க நம்மளோட வியூ தான் நம்ம வந்து எப்படி பாக்குறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வந்து எதா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இங்க வந்து என்ன பண்ண போறீங்க, பாசிட்டிவா வந்து கிரிப்டோ கரன்சி எப்படி பயன்படுத்துறது, முறையா அதுல வந்து நம்ம பணத்தை வேற யாருக்கிட்டையும் கொடுக்காம நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கத்துக்க போறீங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு ஒரு செக்ஷனாக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க கத்துக்க போறீங்க. ஓகே ஃபைன். இந்த ப்ரோக்ராமை நடத்தி கொடுக்க ஒரு எக்ஸலண்டான பர்சனை வந்து நம்ம வெல்கம் பண்ண போறோம். யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நம்ம இப்ப இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச வர உலக லெவல்ல ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னிலையில இருக்கிறவரு ஒருத்தர் படிப்பை படிச்சாங்க அப்படின்னா யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க முன்னிலையில வந்து வரமாட்டாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாறும் நாங்க வந்து லைவா பார்த்தது வரைக்கும் நாங்க சொல்றோம். இவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 47 லட்சம் கடத்துல இருந்து மீண்டு வந்திருக்காரு. சோ மீண்டு வந்தது மட்டும் இல்ல, இவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 லட்சம் 3 லட்சம் வந்து எழுந்தவங்களே என்ன பண்றாங்க, அவங்க வந்து உயிரை இழக்கிறாங்க. ஆனா இவர் வந்து
இவர் வாழ்க்கையிலும் வந்து ஒரு திருப்புமுனை வந்து கடவுளோட அனுகிரகத்தினால கிடைச்சதுனால இவர் வந்து பாருங்க பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பத்தி ப்ரொஃபஷனலா படிச்சு இவர் கத்துக்கினது மட்டும் கிடையாது, இனிமே நான் அனுபவிச்ச கஷ்டத்தை வேற யாரும் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக இவருக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லி கொடுத்து பல மாணவர்கள் 4000க்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து சொல்லி கொடுத்து மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மேம்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல்ல ட்ரேடர்ஸே வந்து வாய் மேல கை வைக்கிற அளவுக்கு இவர் வந்து ஓப்பனா எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ லீடிங்ல வந்து ட்ரேடிங்ல ரோபோட் ட்ரேடிங்ல நம்பர் ஒன்னா வந்து இருக்காருங்க. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹால்ல இவரை வந்து வெல்கம் பண்றோம் அப்படின்னா ஒரு கம்பளம் போட்டு கை கொடுத்து பொக்கே கொடுத்து அந்த மாதிரிலாம் நம்ம வந்து வெல்கம் பண்ணுவோம். ஆனா நம்ம எல்லாமே வந்து பாருங்க விர்ச்சுவல்ல வந்து கனெக்ட் ஆயிருப்போம். சோ நம்மளுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரியாக்ஷன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த ரியாக்ஷன்ல வந்து பாருங்க ஆர்டின் புக்கே இதெல்லாம் சொல்லுவேன், ஆர்டின் எல்லாமே இருக்கு அப்படின்றதுதான் சொல்லுவேன். ஆனா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹார்டின் மட்டும் கொடுத்து இவரை வெல்கம் பண்ண போறோம். எத்தனை பேர் தனக்கு தெரிஞ்சு தன்னை சுத்தி இருக்கிறவங்களை வந்து சந்தோஷமா வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாவும் எடுத்துக்காட்டாவும் ஒரு நம்ம வந்து பார்க்க போறோம். இவர் தாங்க மிஸ்டர் அன்புராஜ். இவர் வந்து பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் கிரிப்டோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் வந்து ஃபவுண்டர். சோ வந்து பெருமை வந்து நம்ம தமிழர்கள் எல்லாமே வந்து பெருமைப்படுற அளவுக்கு முன்னிலையில வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. அவரை வந்து வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹார்டின் கொடுக்குறேன். சோ நீங்க ஹார்டின் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அவரை வந்து வெல்கம் பண்ணலாம். சோ ஹார்ட்லி வெல்கம் மிஸ்டர் அன்பராஜ் சார் அந்த ஸ்கிரீன். குட் ஈவினிங் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு வழியா நீங்க என்ன கூப்பிட்டு முடிச்சது நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்க வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இருக்கு. அண்டு வையாபுரி அப்படின்ற ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டிகிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணதுக்கு. அண்ட் என்னை பற்றி ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். என்னடா இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஷார்ட்டாகவே நான் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்துட்டு அன்புராஜ். எங்கள் அப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவர், எங்கள் அம்மா ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. கரூர் மாவட்டம் இருக்கு, அந்த மாவட்டத்துல குக்கிராமத்துல ஒரு லாலாப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல நான் பிறந்தவன். நான் எங்க ஊர் வந்து பக்கா விவசாய குடும்பம். அண்டு பெரிய ஒரு புயல் தாக்கி விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக எங்க ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாச்சு. என்ன எங்க அப்பா வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டரா இருந்தாலும் என்னையும் என்னோட தங்கத்தையும் வளர்க்கறதுக்காக சென்னை கூட்டிட்டு வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே நல்லா படிக்க வச்சாங்க. மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வச்சாங்க. ஆனா வறுமை என்னோட மண்டையில வந்து படிப்பு ஏறல. ஸோ எல்லாமே நான் கரஸ்ல தான் நான் படித்தேன். நான் கட்ட அத்தனை அறிவு நான் டிப்ளமோ கோர்ஸ் கரஸ்ல தான் நான் படிச்சுட்டேன். என்னோட வாழ்க்கை இப்படிதான் மூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் ஒரு 40வது வயசுல செட்டில் ஆயிட்டேன். சென்னையில் சாலிகிராமம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்துட்டு 2 ஃபிளாட் கண்டினியூஷன் ஃபிளாட்டாக இருந்தாலும் ஒரு 2 ஃபிளாட் நான் வாங்கினேன். அப்புறம் சென்னையில் ஒரு ஃபேமஸான ஒரு குல்ஃபி ஷாப்னு சொல்லுவாங்க. அந்த குல்ஃபி ஷாப் வந்து 2 குல்ஃபி ஷாப் வச்சேன். என்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல தான் கோவிட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோவிட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசா அட்டாக் பண்ணல. செகண்ட் கோவிட் இந்த மாதிரி லாக்டவுன்ல தொடர்ந்து லாக் பண்ணிட்டே இருந்ததால என்ன ஆச்சு அப்படின்னா காரு போய், அப்புறமா வீடு போய், அதுக்கப்புறமா ஒரு கடை போய், கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல வந்துட்டேன். என்னோட வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பேங்க்ல எல்லாருக்கும் பணம் இல்லாம இருந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தான் மைனஸ்ல இருக்கும். ஸோ அப்படி மைனஸ்ல இருக்கிற பார்ட்டியில நானும் ஒருத்தன் ஆயிட்டேன். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு எத்தனை கால் வந்தாலும் அத்தனை காலும் கடன்காரங்க காலாக தான் இருக்கும். ஸோ நலம் விசாரிக்கிறது எந்த காலும் இருக்காது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து நான் படுற கஷ்டம் தெரிஞ்சிருச்சு. என்னை வந்து யாருமே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கூட கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கடன் கொடுத்த என்னோட சொந்தக்காரவங்க பேசின பேச்சால இந்த உலகத்தையே விட்டு போலான்னு நினைச்சு இறைவனோட அருளால என்னாச்சு அப்படின்னா எனக்கு இந்த அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோ கரன்சி கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நான் வந்து முயற்சி பண்ணேன். நேர்மையா சம்பாதிக்கணும், ஸ்பீடா சம்பாதிக்கணும், எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கிரிப்டோ கரன்சி தான். ஸோ அதுல நான் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அடுத்தடுத்து கிரிப்டோ கரன்சி பேர்ல நிறைய ஏமாற்றம் தான். நானும் ஏமாந்துருக்கேன். கிரிப்டோ கரன்சி பேர்ல ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் இருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் வந்திருக்கு இல்லையா? இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் வந்துச்சு. ஆனா அந்த நாள் நான் எப்பயுமே செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சேன். எப்பயுமே நான் ஒரு ஆள், நான் என் ஃபெயிலியருக்கு நான் மட்டும் தான் காரணம். எதையுமே சரியா கவனிக்க மாட்டேன். படிக்கிற வயசுல இருந்து அப்படித்தான். எதையுமே கவனிக்க மாட்டேன். நீங்க ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்தா நான் பாட்டு ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். சினிமாலே உட்காந்தா கூட வேற ஏதாவது நோண்டிட்டு இருப்போம். இந்த போன் வந்ததுல இருந்து பயங்கரமா, ஸ்மார்ட் போன் வந்ததுல இருந்து ரொம்ப பயங்கரமா ஆயிட்டு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் என்னோட ஃபெயிலியருக்கு காரணம். ஆனா நான் அன்னைக்கு செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு 90 நிமிஷம் ப்ரோக்ராம்ல வரும்போது ஒரு விஷயத்தை யோசனை பண்ணேன். என் ஃபேமிலி இன்னும் என்ன நம்புறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன நம்புறாங்க, என்னோட எனக்கு கடன் கொடுத்தவங்க இன்னும் நம்புறாங்க, நான் கடன் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. ஆனா நான் ஏதாவது ஒரு விஷயத்த செய்வேன். எப்பயுமே செய்யறது மட்டுமே செஞ்சா வாழ்க்கையில முன்னேற்ற முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த
முன்னேற்றத்துக்கான பாதையில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நான் முதல் முறையா 90 நிமிஷம் ப்ரோக்ராமை உட்காந்து பார்த்தேன் முதல் முறையா. அந்த 90 நிமிஷம் ப்ரோக்ராம் தான் எனக்கு வாழ்க்கையில் என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே இந்த பொருளாதார கடவுள்னு சொல்லுவாங்கல்ல, வந்து ஒரு குத்துவலை ஏற்றி வச்சு தூக்க வேலை மாதிரி எனக்கு தூக்கம் வந்துச்சு. அதனாலதான் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு 47 லட்ச ரூபா கடன்ல இருந்தேன். நான் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 5 ல இருந்து 6 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன். 90 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சிட்டு இருக்கேன். என்னோட பணத்தை நான் யார்ட்டையும் கொடுக்கல, யாரோட பணத்தையும் நான் வாங்கல, என் அக்கௌண்ட்டை நான் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான ரகசியம். உங்கள நிறைய பேர் இதே மாதிரி உங்க ஃபேமிலி உங்களை நம்பி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இன்னமும் உங்களோட கமிட்டர்ஸ் உங்களை நம்பி இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா, இன்னமும் உங்களோட தன்னம்பிக்கை உங்களை வந்து முன்னேற்றம்னு நினைச்சீங்க அப்படின்னா, எப்பயுமே செய்யறது செய்யாம கவனமா அந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா, படிச்சவங்களும் முன்னேறிருக்காங்க, படிக்காதவங்களும் முன்னேறிருக்காங்க, திறமை உள்ளவங்களும் முன்னேறிருக்காங்க, திறமை இல்லாதவங்களும் முன்னேறிருக்காங்க, பணம் இருந்தவங்களும் முன்னேறிருக்காங்க, பணம் இல்லாதவங்களும் முன்னேறிருக்காங்க. குறிப்பா உழைத்தவர்களும் முன்னேறிருக்காங்க, உழைக்காதவங்களும் முன்னேறிருக்காங்க. ஆனால் பொறுமை இல்லாதவங்க யாருமே முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. முன்னேற போறதும் கிடையாது. சோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு என்ன தேவைன்னா, பொறுமை மட்டும்தான் தேவை. இன்னைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா, உங்களோட மூலதனம் முதலீடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலம் ஃபர்ஸ்ட் இனிஷியலி 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷம் நீங்க என்ன செய்றீங்களோ அதான் எல்லாமே அப்படின்றத சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரோபோடெக்கை பத்தி நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சோ ரோபோடெக் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வெளிப்படைத்தன்மை அப்படின்றதுதான் எங்களோட கோட்பாடு, பிரின்சிபல். எங்களோட பிரின்சிபல் வெளிப்படைத்தன்மையா இருக்கணும்ன்றது தான். எப்படிங்க வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும் அப்படின்னா, யார் நேர்மையா இருக்கலாமோ அந்த இடத்துல வெளிப்படைத்தன்மையா இருக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கோம். சோ எங்களோட நிறைய குழுக்கள் இருக்கு. எங்களோட எல்லா ப்ரோக்ராமுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் இருக்கு. இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாமே வெளிப்படைத்தன்மையா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எதையுமே ஒளிவு முறைவே இல்லை. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எதுல சிறந்தவர்கள்னா, எங்ககிட்ட எத்தனை பேர் வந்து சாதனை ஆக்கியிருக்கோன்றது முக்கியம் கிடையாது. யாரையுமே வேதனையர் ஆக்கல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, படிக்கிறவங்களை நல்லா படிக்க வைக்க முடியும். படிக்காதவங்களை படிக்க வைக்கிறது தான் ஒரு ஆசிரியரோட கடமை. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3 தெரிஞ்சவங்களை கூட நாங்க ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். பெருசா சிஸ்டம் இருக்கணும் அப்படி இப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கவங்க 1, 2, 3 தெரிஞ்சவங்களை கூட நாங்க ட்ரேடர் ஆக்கியிருக்கோம். அதே போன்று வந்து லட்சாதிபதியை கோடீஸ்வரர் ஆக்க முடியும் இந்த கிரிப்டோ உலகத்துல. ஒண்ணுமே இல்லாதவங்களை கோடீஸ்வரர் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாங்க துவங்கியிருக்கோம். அந்த விஷயத்தால வந்து தமிழ்நாட்டுல பல பேர் வந்துட்டு கோடீஸ்வரர் ஆக போறாங்க. இத்தனைக்கும் வெறும் 4500 ரூபாய் பணம், அந்த பணமும் அவங்க அக்கௌண்ட்ல தான். அவங்களே ட்ரேட் பண்றதுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஒரு 2.5 3 வருஷத்துல, ஒரு வருஷம் முன்னப்ப நாங்களும் ஆனாலும் வந்து அவங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை உலகம் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லா கடைபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் உலகத்துல நிறைய பேர் வந்து எனக்கு கோச்சஸா இருக்காங்க, நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எங்கேயுமே ஒரு மாணவர்களுக்கு 3 ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்டதே கிடையாது, பயிற்சியாளர் கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனா நம்ம ரோபோடெக்ல மட்டும்தான் ஒரே ஒரு மாணவருக்கு 3 பயிற்சியாளரை கொடுத்து நாங்க வழிநடத்திட்டு இருக்கோம் அப்படின்றது தான் எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயங்க. அந்த மாதிரி அறம் சார்ந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அறம்னா என்ன? எந்த ஒரு தொழில்ல வரவங்களுக்கு மனதிற்கோ அந்த உடைமைக்கோ உயிருக்கோ பொருளுக்கோ பணத்திற்கோ எந்த விதமான தீங்கு விளைவிக்காத ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அதான் அறம் சார்ந்த ஒரு தொழில். அப்படி ஒரு தொழில் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனாலதான் எங்களுக்கு என்ன ஆகுது, அழகான முறையில நிம்மதியான முறையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. ரைட், சரி. நாங்க எதுல இருந்து இந்த விஷயத்த ஒரு மையப்புள்ளியா நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐன்ஸ்டைன் அவர்களும் ஒரு மேதை. அவர் ஒரு விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, உலகத்திலேயே 8வது அதிசயம். அந்த 8வது அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா காம்பவுண்டிங். எந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்பவுண்டிங் பண்றீங்களோ அந்த விஷயம் மிக சிறந்த விஷயமா பல மடங்கு வந்து உயரும். அதே விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரேடிங்கை கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, ஒரு 4000 ரூபாய் பணத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை நாங்க கொடுக்கிறோம். இது உலகத்திலே 8வது அதிசயத்துல சேர்ந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஓகே, ஃபைன். இப்ப இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மணி இப்ப 9:23. இந்த ப்ரோக்ராம் எங்ககிட்ட பணத்தை கொடுங்க, நாங்க மாசம் மாசம் வட்டி கொடுக்குறோன்ற ப்ரோக்ராம் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் இறுதியில நாங்க ஒரு காயின் வச்சிருக்கோம், நாங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கோம், நாங்களே ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறோம், இத்தனை பெர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. சோ லெஃப்ட்ல சேருங்க, ரைட்ல சேருங்க சொல்ற எந்த ஒரு திட்டத்தையும் சொல்லக்கூடிய ப்ரோக்ராம் இது கிடையாது. அப்ப இது எந்த மாதிரி ப்ரோக்ராம் அப்படின்னா, உங்களோட பணத்தை உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 10ல இருந்து 30% வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான நேர்மையான முறையில ஒரு திட்டத்தை சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல 1 2 3 10 தெரியுமா உங்களுக்கு? உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கா? உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, தன்னம்பிக்கை இருக்கா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுமை இருக்கா அப்படின்னீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு அந்த எல்லா குவாலிபிகேஷனோட கடைசியா சொன்ன அந்த பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன் இருக்குதா இல்லையா அப்படின்றது இந்த ப்ரோக்ராமே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ரோக்ராமோட இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆர் அலோல யாரெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்றீங்களோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் ஆன் ஆக போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாங்க. ஓகே, இவ்வளவு தொழில் இருக்கும் போது நம்ம எதற்காக வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இன்ஃபிளேஷன் இஸ் சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறோம், அடுத்த வருஷம் கழிச்சு 100 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, 110 ரூபா ஆகும். அப்ப அந்த 10 ரூபா அப்படின்றது ஒரு 10% வளர்ச்சி பணவீக்கம். அந்த அளவுல நம்மளோட வருமானம் ஏறி இருக்கா, சம்பளம் ஏறி இருக்கா? அப்படி ஏறல அப்படின்னா நம்ம வாழலாம், வளர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சோ அப்ப நம்ம இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்னா 2 காரணத்தால தான். அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிறதாலையும் அண்ட் உண்மைக்கு புறம்பா வந்து பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு வரதாலையும் தான் காரணம், இந்த பணவீக்கம் வரதுக்கு காரணம். இந்த அன்லிமிட்டடா பிரிண்ட் அடிக்கிறது எல்லா நாட்டிலயும் இருக்கு. சரி, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு வெளிநாட்டுல போயிட்டு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கிற அந்த டாலரை சம்பாதிக்கலாம். இல்ல வெளிநாட்டுல போய் நம்ம என்ன பண்ணலாம்னா தொழில் தொடங்கலாம். 43 வயசுல அன்பராஜ் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய முடியும், பொண்டாட்டி பிள்ளை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யக்கூடிய லெவல்ல உடம்புல தெம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அண்ட் அடுத்து என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல போயிட்டு வந்துட்டு தொழில் தொடங்கக்கூடிய லெவல்ல என்கிட்ட வந்து மூலதனமும் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி 47 லட்ச ரூபாய் கடன். அப்ப என்ன பண்ணலாம்? இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தாலும், ஒரு டீச்சரா இருந்தாலும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும், நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களோட பணத்தை வேற யார்கிட்டயுமே வச்சு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அதே டாலர்ல சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதனாலதான் கிரிப்டோ கரன்சி நம்ம என்ன பண்றோம், தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுத்ததோட பற்றார். ஒரு தொழில இறங்கணும் அப்படின்னா அப்படியே உச்சில இருந்து ஆணி வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இறங்கணும். அப்படி ஒண்ணு பார்க்கும்போது இந்த ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, ஜனவரி மாசம் 3ஆம் தேதி 2009 அன்னைக்கு சதோஷி நாகமோட்டோ அப்படின்ற ஒருத்தரால, அவர் ஆணா பெண்ணா எந்த நாட்டை சேர்ந்தவரும் தெரியாது, அவரால் உருவாக்கப்பட்டது தான் பிட்காயின். ஒரு ஸ்பெஷலான ஒரு நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய பிளாக் செயின் அப்படின்ற ஒரு நெட்வொர்க்ல வந்து கொண்டு வந்து முதல்ல ஜெனுஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து அதுல துவங்கப்பட்டது தான் பிட்காயின். இதுதான் மக்களுக்கான பணம், இது மக்களோட பணவீக்கத்தை போக்கும், மக்களோட தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வளருவாங்கன்னு சொன்னாரு. ஆனால் எல்லா நாடுகளும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சிக்கு எப்படி வேல்யூ இருக்கும், அதை உருவாக்குனது யாருன்னே தெரியாது, அந்த பிளாக் செயின் டெக்னாலஜினா புதிய டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாம் நிராகரிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு தடையும் போட்டாங்க. தடை போட்டாங்க அப்படின்றதுக்காக அதை நம்ம பயன்படுத்தவே முடியல. ஆனால் அது எவ்வளவு பெரிய மனிதருக்கு தேவையான விஷயமா எத்தனை மாறி இருக்குன்னு நான் சொல்றேன். இன்டர்நெட்டை தடை பண்ண ஒரு விஷயம் தான், கம்ப்யூட்டர் தடை பண்ண ஒரு விஷயம் தான், டிராக்டரை தடை பண்ண விஷயம் தான், போர் தடை பண்ண விஷயம் தான். சோ இந்த மாதிரி பல விஷயங்களை தடை பண்ணிருக்காங்க, நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயினை வந்து தடை செஞ்சாங்க. ஆனா உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, யுஎஸ் கவர்மெண்ட்ல ஒருத்தர் இது மக்களுக்கானது தானே, நல்லது தானே, இது ஏன் தடை விதிக்கிறீங்க, மக்களுக்கான தேவைப்படுறவங்க இது ஒரு அசட்டா வச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தடையை வந்து நீக்கினதோட விளைவா இந்தியாவிலேயே அந்த தடையை நீக்கிட்டாங்க. யாருக்குமே தெரியாது. அன்னை யாரெல்லாம் அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்திலேயே கொஞ்சம் கூட கேப்பே இல்லாம யாரெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி பயன்பாட்டில் இருந்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரா இருக்காங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் தெரியல. நமக்கு எப்ப தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பதான் அன்பராஜ்க்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா, சீக்கிரமா முன்னேறணும், அதே சமயத்துல நேர்மையா முன்னேறணும். அப்ப என்ன தொழில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்துல எந்த தொழிலா இருந்தாலும் லாக் பண்றாங்க. பொட்டி கடையா இருந்தாலும், ஒரு ஐடி ஃபீல்டா இருந்தாலும் லாக் பண்றாங்க. அப்போ இந்த லாக்கே பண்ணாத ஒரு தொழில் ஏதாவது இருக்கா? அப்பதான் எப்ப வேணா லாக்டவுன் வந்தா கூட நம்ம பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்து இறங்கினது தான் கிரிப்டோ கரன்சி. அததான் உலகத்துல எல்லாரும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கரன்சி தான் நமக்கு வேணும்ட்டு. அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2021 ஜூன் மாசம் எல் சரோடா அப்படின்ற ஒரு நாடு பார்த்தாங்க. ஆஹா, இது ஒரு சூப்பர் சிஸ்டமா இருக்கே, இந்த சிஸ்டம் ஏன் நம்ம மக்களுக்கு வந்தா நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களோட நாட்டோட கரன்சி எல்லாம் நாங்க கிரிப்டோ கரன்சியா மாத்துக்கிறோம், அமெரிக்கா டாலரை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோட விளைவா என்னாச்சு, அதை வந்து செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்த விளைவா என்னாச்சு அப்படின்னா, அந்த நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமா வளர்ந்துச்சு. அதை பார்த்த நெவிபியா அப்படின்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க. சென்ட்ரல் ஆப்பிரிக்கன்ற நாடும் அதே ஃபாலோ பண்ணாங்க. கூகுள் நிறுவனம், நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம், மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணாங்க, கிரிப்டோ கரன்சியை படையெடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன் வரதுக்கான வாய்ப்பே இதுல கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 மில்லியன் தான் இருக்கு, 2 கோடியே 10 லட்சம் தான் இருக்கு. அந்த 2 கோடியே 10 லட்சமும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பயன்படுத்த தான் புழக்கத்துக்கு வரும். இது 2140வது வருஷம் வரைக்கும் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய ஒரு சிஸ்டமா இருக்கு. அதனால இதுல பணவீக்கம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்து இதை யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்டோ கலர் நோட் அடிக்கிற மாதிரியோ பண்ண முடியாது. ஏன்? பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கு. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில யாரா இருந்தாலும் ஹேக் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியவே முடியாத ஒரு டெக்னாலஜி. அப்படியே ஹேக் பண்ணாலும் எடிட் பண்ணாலும் உள்ள போயிட்டு எதுவுமே, அதாவது ஹேக் பண்ணாலும் எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜி. அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா இதை ஏத்துக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் வந்துட்டு உலக மக்கள் பெருகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு அசட். இப்ப இந்திய நாட்டை சேர்ந்த அளவுல இது கரன்சியா எடுத்துக்க மாட்டாங்க, இது ஒரு அசட்டா எடுத்துக்குவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏங்க பிட்காயினை வச்சுட்டு தங்கம் வாங்க முடியுமா, பிட்காயின் வச்சுட்டு டீ வாங்க முடியுமா? நான் கேட்கிறேன், தங்கத்தை வச்சுட்டு நம்ம போய் டீ வாங்க முடியுமா?
தங்கத்தை வச்சுட்டு நம்ம ஏதாவது வாங்க முடியுமா? முடியாது. தங்கத்தை வச்சுட்டு யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு தான் நம்ம டீ எல்லாம் குடிக்க முடியும். அதே மாதிரி தான் இது ஒரு அசட். இந்த அசட்டை உலகம் ஃபுல்லா எங்க வேணா எடுத்துட்டு போலாம். தங்க மாதிரியே எங்க வேணா இந்த அசட்டை கொடுக்கலாம். அந்த நாட்டு கரன்சி நம்ம கிடைச்சிரும். நம்ம என்ன பண்ணலாம்? என்ன வேணா பயன்படுத்திக்கலாம். இது ஒரு அசட்டா வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த அசட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு ஆப்ஷனாக நிறைய நாடுகள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் எந்த ஒரு தனியார் கண்ட்ரோல்லையும் இல்லாததால கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், தனியாருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே மக்களுக்கு வருகிறது. அதே மாதிரியே இன்டர்நெட் இருந்தா போதும், ஃபாஸ்டா சீப்பா வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனாலதான் உலக நாடுகள்ல 20 நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த 20 நாடுகள்ல வந்திருக்கவங்க எல்லாமே அதிபர்கள் எல்லாமே வந்துட்டு பிரதமர்கள், எல்லாமே அதிபர்கள், மன்னர்கள் எல்லாருமே வந்திருக்க மாநாட்டுல கிரிப்டோ கரன்சி வேணான்னு கூட ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி வேணும், ஆனா இதுக்கு ஒரு ரெகுலேட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு IMF FSB அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க. உலகம் ஃபுல்லா ரெகுலேட் கொண்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு மைல்கல் கிரிப்டோக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் வளர்ச்சி பாதையில. அடுத்து டெலிகிராம் என்ன பண்ணிருக்காங்க? உடனே அவங்களோட டெலிகிராம் சேனல்லயே வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கிட்டாங்க. நீங்க போய் பார்க்கலாம். டெலிகிராம் மூலமா நீங்க என்ன பண்ணலாம்? பிட்காயினை வாங்கலாம், விற்கலாம். எதற்குங்க இவங்க வந்திருக்காங்க? எதற்கு இது இறங்கி இருக்காங்க? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்தியாவில ஜிபே, போன்பே யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள்ல என்ன பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்துட்டு நீங்க பேமெண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. பாத்திருக்கீங்கல்ல? UPI மூலியமா. அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே வந்து கிரிப்டோ கரன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை வச்சு சொல்றேன்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் இருக்காங்க. பல பில்லியன் கம்பெனிலுங்க. அந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலெட் உருவாக்கி இருக்காங்க. ஜிபே, போன்பே உருவாக்கும் போது யாருமே யூஸ் பண்ணல. இப்ப யாருமே ஜிபே, போன்பே யூஸ் பண்ணாம இல்ல. அதே மாதிரியே மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சதோஷி வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலெட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த வேலெட்டை இனிமே ஒவ்வொரு டீ கடையில யூஸ் பண்ணுவாங்க. எப்படிங்க? டீ கடையில கூட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மணி அது வருமானு கேட்டீங்கன்னா எஸ் வரும். ஒரு பிட்காயின்குள்ள 10,000 சதோஷி இருக்குது. அந்த சதோஷி முறை, சதோஷினா என்ன? சதோஷி நாக்கமோட்டா அப்படின்றவர் தான் உருவாக்குனார். இந்த சதோஷியை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிட்காயின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு கடைகளும் யூஸ் பண்ணக்கூடிய வண்ணம் இருக்கு. நீங்க ஆப்பிள் ஸ்டோர்ல, பிளே ஸ்டோர்ல போய் பதிவிறக்கம் பண்ணி வைங்க. பேபால் அப்படின்ற ஒரு முன்னணி நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு PYUSD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சியை உருவாக்குற ஒரு முயற்சியில இருக்காங்க. ஏங்க எல்லாருமே வராங்க அப்படின்னா இன்ஃபிளேஷனுக்கு மாற்றா டிப்ளேஷன் வந்துட்டு இருக்கு. இன்ஃபிளேஷன் என்ன? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பொருளை இன்னைக்கு ₹1 கொடுத்து வாங்க முடியுது, அதே பொருளை அடுத்த வருஷம் வாங்க முடியல, விலைவாசி ஏறி போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மை நிலை என்ன? கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா நம்ம கொடுக்குற அந்த பணத்தோட வேல்யூ இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான். ₹1,00,000 நீங்க பேங்க்ல போடுறீங்க, அடுத்த வருஷம் அதே ₹1,00,000 இருந்துச்சுன்னா கூட ஆனா உங்களால ₹94,000 போன வருஷம் என்ன வாங்க முடியுதோ அதுதான் இந்த வருஷம் வாங்க முடியுது அப்படின்னா அதுதான் பணவீக்கம்ன்றத சுருக்கமா புரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லாத ஒரு மணிக்கு, அப்படி இல்லாத ஒரு தொழிலுக்கு நம்ம வரணும் அப்படின்றதாலதான் எல்லாருமே வந்துட்டு பிட்காயினுக்கு வராங்க, எல்லாருமே கிரிப்டோ காயின்ஸ்க்கு வராங்க. உதாரணத்துக்கு 2012 இந்த கிரிப்டோ காயின்ஸ் கொடுத்தா ஒரு பீஸா தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பிட்காயினை கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உலக நாடுகள்ல எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் ஏறத்தாழ ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள ஒரு காரை கூட கொடுப்பாங்க. டெஸ்லா வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை வாங்குறதுக்கான அனுமதியை வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் என்ன பண்றாங்க? கிரிப்டோ கரன்சியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உலகம் ஃபுல்லா டிஜிட்டல் கரன்சி, விர்ச்சுவல் கரன்சி, ஆன்லைன் கரன்சி, மெய்நிகர் நாணயம் அழைக்கப்படுது இந்த கிரிப்டோ கரன்சி. இப்போ ஒரு விஷயம், எந்த கரன்சியை நம்ம தொட்டு பார்க்க முடியாத கரன்சி எங்களுக்கெல்லாம் செட் ஆகாதுன்னாங்களோ, புதிய டெக்னாலஜி, பிளாக் செயின் டெக்னாலஜி வேண்டான்னு சொன்னாங்களோ, எல்லா கவர்மெண்ட்டும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு கரன்சியை வந்து உருவாக்கிட்டாங்க. டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கிட்டாங்க. இந்தியா வந்து டிஜிட்டல் ரூபியை உருவாக்கிட்டாங்க. எதுல? பிளாக் செயின் டெக்னாலஜில. பிளாக் செயின் டெக்னாலஜில ஏன் உருவாக்குனாங்க? கள்ள நோட் அடிக்க முடியாது. இதைத்தான் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி சதோஷி நாகமோட்டோ செய்தார்கள். இதைத்தான் தடை விதித்தார்கள். இன்றைக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு டிராக்டர் தடை விதிக்கும் போது என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டை தடை விதிச்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க. கரண்ட், கேஸ், எவ்வளவு விஷயங்கள் தடை விதிச்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இதையும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது மக்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறது. சாதாரண கரன்சி, டிஜிட்டல் ரூபி எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கு. இதான் ரெண்டு தான் வித்தியாசம். அண்ட் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு இல்லையா? இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஒரு பொதுவான டெக்னாலஜி மாதிரி. அந்த டெக்னாலஜி வந்து கிரிப்டோ கரன்சிக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு உங்களோட போன்ல ஒரு 4 டிஜிட் நம்பர் போட்டிருப்பீங்க, லாக் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு, யாராலையும் ஓபன் பண்ணக்கூடாது. அந்த 4 டிஜிட் நம்பரை 10,000 வாட்டி முன்ன பின்ன போட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்க ஓபன் பண்ணிடலாம், நீங்க ஓபன் பண்ண முடியும். ஆனா இதே ஒரு சிஸ்டத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் ஓபன் பண்ணிடும், அவ்வளவுதான். அதெல்லாம் இது ஒரு பெரிய செக்யூரிட்டியே கிடையாது. ஆனா அந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஒரு பிளாக் ஹேக் பண்றதுக்கு 800 கோடி தடவை போட்டு பார்க்கணும். 800 கோடி தடவை போய் பார்த்தா கூட உள்ள போய் எதையுமே எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது.
அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்கீங்க, அந்த பூட்டை உடைக்கவே முடியாது, ஆனா கஷ்டப்பட்டு உடச்சு உள்ள வந்தாலும் எந்த பொருளையும் நகர்த்த முடியாது. அப்ப அந்த திருட வந்து பிரயோஜனமே கிடையாது. அதான் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. இது வந்துட்டு கிரிப்டோ கரன்சில மட்டும் கிடையாதுங்க, இது வந்து அரசு இயந்திரங்கள் எல்லாத்துலயும் வந்துருச்சு. லீகல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போக கூடாது, எரிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பில் பேமெண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் வந்து சைபர் ப்ரொடெக்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஜரி வருது அப்படின்றதால என்ன பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்றாங்க. அப்புறம் வாகனத்துக்கான நம்பர் பிளேட்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் நிறைய லைசன்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின்ல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல இந்த பிளாக் செயின் நம்பகத்தன்மையினால பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஃபியூச்சர்ல எலெக்ஷன் கூட வந்துட்டு வரலாம். எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு மிஷின் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கூட வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில வரலாம்னு சொல்லிட்டு பேசிக்கப்படுறாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஐஐடி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடத்தினாங்க. அதை பிளாக் செயின்ல நடத்திருக்காங்க நம்பிக்கைத்தன்மைக்காக. ஸோ அதே போல ஃபியூச்சர்ல வரலாம்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான ஒரு சின்ன காணொலி பாருங்க. தேர்தல் வந்தாலே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறை கூறும் படலம் ஒரு பக்கம் தொடங்கிவிடும். நடைமுறையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியும் என்று இன்னும் நிரூபிக்கப்படாத நிலையில் அதன் நம்பகத்தன்மை மீது தொடர்ந்து சந்தேகம் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதன் மாற்று கண்டுபிடிப்பாக பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஐஐடி சாதனை படைத்துள்ளது. பிளாக் செயினை பயன்படுத்தி வாக்களிக்கும் போது வாக்குகளை மாற்றவோ மற்றொரு சின்னத்துக்கு வாக்குப்பதிவாகும்படி செய்வதோ முடியாது என்கின்றனர் இதை கண்டுபிடித்தவர்கள். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஹைலியான ஒரு டெக்னாலஜி தான் ஃபியூச்சர்ல உலகத்தை ஆளப்போகுது. உங்க பசங்க ஏதாவது ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா 2 படிப்பு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வந்து சரியா போக போகுது. ஒன்று என்னன்னா பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை படிக்க வைங்க, ஆர்டிபிஷியல் ஏஐ டெக்னாலஜி படிக்க வைங்க. ஃபியூச்சரே அதுதான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றத ஹைலியா நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். சோ இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய இந்த பிடிசினால பிட்காயினால உலகத்திலேயே எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தொழில்களை விட உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தொழிலான பிடிசி பிட்காயின் வந்து 150% வளர்ச்சி இருந்திருக்கு. 150% வளர்ச்சி இருந்திருக்கு. அவ்வளவு நம்பகமான ஒரு தொழிலா இருக்கு. என்னன்னா ஒவ்வொரு காயின்ஸுக்கு பின்னாடியும் ப்ராஜெக்ட் இருக்கும். சும்மா எல்லாம் காயின்ஸ் இருக்கக்கூடாது. காயின் வந்து ஸ்கீமா இருக்கக்கூடாது. காயின் வந்து ப்ராஜெக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டாவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இதுக்கு பேர் வந்து VR கிளாஸ் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆகுமென்டட் ரியாலிட்டி கலந்தது தான் VR கிளாஸ் சொல்லுவாங்க. சோ இந்த VR கிளாஸ் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணிட்டா வேற ஒரு உலகத்துக்கு போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜேம்ஸ் கேமரன் ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அவதார், ஒரு பாக்ஸ்குள்ள போயிட்டா வேற ஒரு உலகத்துக்கு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு திரை இருக்கும், ஹெட்போன் இருக்கும், கையில ஜாய்ஸ்டிக் இருக்கும். சோ அந்த உலகத்தை யார் படைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் நிறுவனம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி படைச்சுக்கிட்டு இருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் படைச்சுக்கிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் அமேசான் படைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், ஏன் ஃபேஸ்புக் சொல்றேன், ஃபேஸ்புக் ஏங்க அவங்களோட பேரண்ட் கம்பெனி மெட்டான்னு மாத்தினாங்க, யோசனை பண்ணி பாத்தீங்களா, மெட்டாவாஸ்னாலதான். அதே மாதிரி தான் நம்மளோட வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்டானியா வருது, யோசனை பண்ணி பாருங்க. ஏன் அவதாரை கிரியேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த மெட்டாவாஸ்குள்ள போயிட்டா உங்களுக்கான ஒரு அவதாரை நீங்க கிரியேட் பண்ணி போறீங்க. அதனாலதான் இங்க இருந்து அதை பழகி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல எல்லாமே இணைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்க வந்து ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்ட் வெட்டிங்லாம் பண்றதுக்கான வந்து ஒரு ஹால் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி 2022 ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாவாஸ்ல வந்து வெட்டிங் பண்ணிருக்காங்க. ஏன் வெட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருமே வந்துட்டு நேரடியா வரணும்னா எவ்வளவு பொருள் செலவாகும். ஆனா இப்ப என்ன பண்றீங்க, இப்பவும் வந்து காசு தான், தெரியும்ல, இன்டர்நெட் காசு தான், சரிங்களா. சோ இந்த இன்டர்நெட் மூலமா என்ன பண்றீங்க, நீங்க நேரம் வந்திருக்கீங்க இல்லையா, அதே இதை மெட்டாவாஸுக்கு போகும்போது கூடுதலா அந்த பேமெண்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ காயின்ஸா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இவங்க ஏன் இதை உருவாக்கி இருக்காங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற எல்லா நண்பர்களும் வர போக அவங்களோட இறந்து போன அப்பாவை வர வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம கூட இல்லாதவங்க நேசிக்கிறவங்களை கூட அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டாவாஸ் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கொண்டு வந்துக்கலாம். சோ இதே மாதிரியே ஸ்கூல் காலேஜ் இருக்கு. ஸ்கூல் காலேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளோட பசங்களை வந்து கோவிட்ல எல்லாம் எப்படி படிக்க வச்சோம், எல்லாம் கூகுள் மீட்ல, ஜூம்ல, டிவில இதெல்லாம் படிக்க வச்சோம் இல்லையா, அதே மாதிரியே ஃபியூச்சர்ல வந்துட்டு இனிமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூகேலயோ, யூஎஸ்லயோ, மலேசியாவிலயோ, சிங்கப்பூர்லயோ உங்க பசங்களை நேரடியா கொண்டு போய் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெட்டாவாஸ் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்துகிட்டே படிக்கக்கூடிய அந்த மெட்டாவாஸ் மூலியமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. இதுக்கான பேமெண்ட் மெத்தட் எல்லாம் கிரிப்டோ தான். எப்ப கண்பராஜ் வரப்போகுதுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லா வந்துருச்சு. தமிழ்நாட்டுல சென்னையில கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்டா கல்வி உருவாக்குன ஒரு சின்ன காணொலி வீடியோ போடுற பாருங்க. மெட்டா கல்வி என்பது வர்ச்சுவல் ரியாலிட்டி லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா கல்வியில் பார்க்கும்போது
ரொம்ப அந்த நேச்சுரலாக இது இப்படி தான் இருக்கும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றத பசங்க ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து நேராக நம்ம விண்வெளிக்கு போய் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஷாப்பிங் மால் இருக்குது. அண்ட் ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க மெட்டாவாஸில். அதே மாதிரி வந்து அமேசான் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அங்கே போய் நம்ம வாங்கினோம் அப்படின்னா உலகத்தர வாய்ந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். அந்த விலை கம்மியாக வாங்கலாம். அதே மாதிரி மூவி தேட்டர் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன இங்கே தேவை? கிரிப்டோ ப்ராஜெக்ட். இதுதான் கிரிப்டோ கரன்சி தேவை. புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மெட்டாவாஸ்ன்றது வரப்போகுது. ஸோ அதில் எல்லாருமே வந்துட்டு நிறைய உபயோகப்படுத்த போகிறாங்கிறதால கிரிப்டோவுக்கு டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ உலகத்தில் நிறைய நாடுகளில் வந்துட்டு நம்மளோட சின்ன நாடுகளில் கூட நிறைய டாக்ஸஸ் இருக்கு. ஆனால் வந்துட்டு இங்கே நம்மளோட இந்தியாவை பொறுத்தவரை 30% வந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க. 30% டேக்ஸ் போட்டு நம்ம சம்பாதிக்க முடியுமாங்க அப்படின்னா தாராளமாக சம்பாதிக்க முடியும். கிரிப்டோவில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 10 அதாவது 240% 360% வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 10 ஏறத்தாழ 30% வரைக்கும் ஒரு மாதத்திற்கு சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. எல்லாராலையும் முடியும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்லுவாங்க. அதே தான் வந்து சொல்றேன் நான். ஸோ எங்கேயாவது நான் யூடியூப்ல பார்த்தேன், நானா செஞ்சுக்கிட்டேன், நானா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணாலாம் செட் ஆகாதுங்க. சரியான முறையில் இன்ஸ்டியூட்ல நீங்க சரியா ப்ரொஃபஷனலா படிச்சு சரியா நீங்க பண்ணணும். ஏன்னா எப்பவோ சொன்ன விஷயம் வந்து ஒத்து வராது. இது அப்டேட்டான ஒரு தொழில் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கரெக்டான முறையில் நீங்க உங்களுக்கு பொறுமை இருந்துச்சு, கத்துக்கிற ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னால போதும். நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களோட பணத்தை நீங்க வேற யாருக்கிட்டையுமே கொடுக்காம ஒரு மாதத்திற்கு ஆவரேஜா ஒரு வருடத்திற்கு கணக்கு பண்ணி பார்த்து ஒரு மாதத்துக்கு பார்த்தா 10-30% சம்பாதிக்கலாம். கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே ட்ரேடிங் தான். கத்திரிக்காய் முத்துனா கடத்தரவுக்கு வந்தே ஆகணும். ட்ரேடிங் வந்தா மட்டும்தான் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சியும் என்ன பண்ணும், வளர்ச்சி அடையும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்றதுல ஆணித்தரமா நான் சொல்றேன். அதனாலதான் என்ன பண்றாங்க, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் எல்லாமே பண்றாங்க. சோ சசிதுரு எம்பி, முன்னாள் எம்பி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மீண்டும் மனு தாக்கல் பண்ணிருக்காரு. அந்த மனு தாக்கல்ல பாத்தீங்கன்னா ETF அப்படின்னா என்னன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிட்காயினை வச்சிருக்காங்க. ஸோ ட்ரேடிங் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காங்க. வேற எதுக்கும் அனுமதி கொடுக்கல. ஸோ அந்த ட்ரேடிங்ல அழகான முறையில் நீங்க என்ன பண்ணலாம்னா சம்பாதிக்கலாம். உலகம் ஃபுல்லா எல்லாருமே கிரிப்டோ சொத்துக்களை வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. இண்டெக்ஸ், கமோடிட்டி, ஸ்டாக் எல்லாமே. ஆனா ட்ரேடிங் வந்துட்டா மட்டும் எல்லாரும் என்ன பண்றாங்க, கிரிப்டோ கரன்சியை நோக்கி போறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரேடான NSE BSE கூட வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 18 மணி நேரம் இயங்காது. கமாடிட்டி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் இயங்காது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம் இயங்கும். ஆனா வருடத்திற்கு 365 நாள்ல ஏறத்தாழ 96 நாட்கள் வந்து இயங்காது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா 365 நாளும் இடைவிடாத இயங்கிக்கிட்டு இருக்கிறதால ஆண்டுக்கு அதோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 240% 360% இருக்குது. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு கிரிப்டோ நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேமெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இமீடியட்டா உங்களோட கையில வரும். 10% இருந்து, அதாவது 10% நான் இப்போ ரூபால நான் சொல்றேன், 100 ரூபால இருந்து நீங்க எத்தனை லட்சம் வேணா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க முடியும். ஸோ இமீடியட்டா ஒரு ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க உங்களோட கிரிப்டோ கரன்சி வைத்துட்டு பில் பேமெண்ட் பண்ண முடியும். எல்லாமே லீகலானா எல்லாமே லீகல் தான். கிரிப்டோ கரன்சில நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மைனிங்ன்றவங்க பண்ணுவாங்க. மைனிங்னா என்ன அப்படின்னா பேங்கர் செய்யக்கூடிய வேலை லட்சத்துல ஒருத்தர் பண்ணுவாரு. இதுல வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அண்ட் ரிஸ்க் கரண்ட் நிறைய இருக்கும். அடிக்கடி இந்த நிறைய ஃபயர் ஆகுற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகும்ன்றதால கொஞ்சம் பார்த்து பெரிய ஹை குவாலிட்டியா பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு பொருள் செலவு அதிகமாகும். மைனிங் அண்ட் ஹோல்டிங்னா யார் பண்ணுவாங்கன்னா இடத்த வாங்கி வச்சு விற்கிற மாதிரி, தங்கத்தை வாங்கி வச்சு விற்கிற மாதிரி கரெக்டா இருக்கக்கூடிய உலகத்திலேயே தலை சிறந்த கிரிப்டோவா இருக்கக்கூடிய 1 இருந்து 100 இருக்கிற கிரிப்டோ வாங்கி வைப்பார்கள் புத்திசாலிகள். அந்த 100 வாங்கி வச்சு என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. அண்ட் அடுத்து ஸ்டாக்கிங் அப்படின்னா என்னன்னா தலை சிறந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா காயினும் எக்ஸ்சேஞ்சில், எல்லா காயின் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து ட்ரேடிங் அப்படின்றது யார் பண்ணுவாங்க அப்படின்னா மிக மிக ரொம்ப யூனிக்கா இருக்கிறவங்க தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இந்த ஹோல்டிங் பண்ணாலும் சரி, ட்ராக்கிங் பண்ணாலும் சரி, இவங்களோட காயின் ஏறணும்னா ட்ரேடிங் பண்றவங்களால மட்டும்தான் ஏறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்தே ஆகணும். கடத்தெருவுக்கு வராம ஃப்ரிட்ஜில் இருக்குது, பானையில் இருக்குன்னா அது கெட்டுத்தான் போகும். அதே மாதிரியே எந்த ஒரு கிரிப்டோ காயின்ஸா இருந்தாலும் அந்த காயின்ஸுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் உள்ள காயின்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்க்கு எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கு வரணும். அதை வாங்கினா தான், வித்தா தான் அது கிரிப்டோ காயின்ஸ், இல்லைன்னா அது ஒரு குப்பை காயின்ஸ். அதனால கிரிப்டோ காயின்ஸ்னால ட்ரேடிங் தான்.
ஸோ ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம். ஸ்பாட் ட்ரேடிங்னு ஒரு ட்ரேடிங் இருக்கு. அந்த ட்ரேடிங் பண்ணா நஷ்டமே கிடையாது, லாபம் மட்டும் நீங்க பார்க்கலாம். ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு பெட்ரோல் பங்க் உரிமையாளர் பெட்ரோல் விலை ஏறுதா இறங்குதான்னு பார்க்க மாட்டாரு. அவருக்கு தேவையான மார்ஜின் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வியாபாரி ஏறினாலும் இறங்கினாலும் கவலைப்பட மாட்டாரு. அவருக்கு கிடைக்க வேண்டிய மார்ஜின் கிடைக்கும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல பொறுத்தளவுல அந்த ஸ்பாட் மார்க்கெட்ல பண்றாங்க அப்படின்னா, அழகான முறையில செய்யறாங்க அப்படின்னா, பொறுமையா இருந்து செய்யறாங்கன்னா அவங்களுக்கு லாபம் மட்டுமே வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரிப்டோ கரன்சில முன்னேறணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்ன்றத இந்த நேரத்துல சொல்றேன். இந்த நேரத்துல அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கிட்டும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த தொழில்ல பொறுமை இருக்கிறவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று சிந்தனையுமே மாற்று கருத்தே உங்களுக்கு வேணாங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், தமிழ்ல பேசுறோம், நம்ம வீட்டுல இருக்கவங்க தமிழ் பேசுறோம். ஆனா நிறைய பேர் பசங்க தமிழ்ல ஃபெயில் ஆகிறாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? எல்லாம் தெரியுது இல்ல, ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா என்னன்னா கவனக்குறைவு தான் காரணம். இந்த எல்லாம் தெரியுது அப்படின்றது ஒரு மிக சிறந்த நோய். புத்திசாலி எல்லாம் தெரியும்னு சொல்லவே மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ அதனால தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயம் இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, மல்டி ஆர்கன் எவ்வளவு முக்கியம், நம்ம மூளை எவ்வளவு முக்கியம், இதயம், கல்லீரல், மண்ணீரல், சுவாசம் எல்லாமே முக்கியம் இல்லையா? அதே மாதிரி இங்க வரக்கூடிய அத்தனை ஸ்லைட்ஸும் அத்தனை சொற்களும் இது எல்லா ஒரு ஆளால உருவாக்கப்பட்டது கிடையாது. இது நிபுணர்களால் உருவாக்கப்பட்டது, நிபுணர்களால் செய்யப்பட்ட இந்த பிபிடி. இதை கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா தான் எல்லா விஷயமும் புரியும். அந்த பொறுமை உங்களுக்கு வேணும் அப்படின்றத மீண்டும் சொல்லிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். இந்த ப்ரோக்ராமோட ஸ்கிரீன் ஆஃப் ஆகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க வெற்றியாளர்கள், எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் கிரிப்டோ கரன்சி விழிப்புணர்ச்சி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல நம்ம விழிப்புணர்ச்சி கொடுக்கறதால யார் மனதையும் நம்ம வந்துட்டு துன்பப்படுத்தணுன்றதுக்காக நம்ம சொல்லக்கூடியது கிடையாது. ஆனால் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதால சொல்றோம். அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, சோசியல் மீடியால போயிட்டு யாருமே ஏமாறாதீங்க. சோசியல் மீடியால யாராவது ஒருத்தவங்க ஹாய் டியர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா உடனடியா அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணுங்க. அந்த வார்த்தையில இருந்து ஆரம்பிச்ச கான்வர்சேஷன்ஸ் நிறைய பேரோட தற்கொலைக்கெல்லாம் போயிருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைக்காலஜியா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இருக்கிற தேவையை புரிஞ்சுக்குவாங்க. நமக்கு இருக்கப்பட அதிகப்படியான கடன் கடமையை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிறைய சம்பாதிக்க வைக்கிற வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அது வரைக்கும் தான் சரி. ஏன் அப்படின்னா அவங்களால எல்கேஆர் அதாவது ஸ்ரீலங்கா பணத்தாலேயோ இல்ல வந்து ஐஎன்ஆர் இந்திய பணத்தாலேயோ இல்ல ஏதாவது ஒரு நாட்டோட பணத்தை அக்கௌண்ட் வாங்கினா அவங்க அக்கௌண்ட் நீங்க ஃப்ரீஸ் பண்ண முடியும் சைபர் கிரைமால. ஆனால் அதே அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரிப்டோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வாங்கி யாருக்காவது அனுப்புனீங்கன்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, பிளாக் செயின்ல போயிட்டு இருக்கிறதால. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்க சொல்லி எக்ஸ்சேஞ்சில இருந்து நைஸா அவங்ககிட்ட பேசி இங்க இருந்தா சம்பாதிக்க முடியாது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல கொண்டு போலான்னு சொல்லி கொண்டு போயிருவாங்க. இது அவங்களுக்கு சொந்தமான வெப்சைட். ஒரு 5000 ரூபாய் தான் இந்திய மதிப்புல இந்த உருவாக்குறதுக்கே ஆகும். இந்த வெப்சைட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பணத்தை கொண்டு போயிருவாங்க. சோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பசங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம். ஏன் அங்க அனுப்புறோம்? அதுதான் அனுமதிக்கப்பட்ட இடம்ன்றதால அனுப்புறோம். பணத்தை ஏன் பேங்க்ல மட்டுமே போடுறோம்? அனுமதிக்கப்பட்ட இடம்ன்றதால போடுறோம். அதே மாதிரியே ட்ரேடிங் பண்றதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடம் எதுனா எக்ஸ்சேஞ்ச் தான். எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட்டி என் பணத்தை போட்டோன்னா வரும், 2வது வாட்டி வரும், 3வது வாட்டி வராது. கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க லெவல் ஏறிட்டதால இன்னொரு 15 பேரை சொல்லி விட்டா உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. நம்மளும் இன்னொரு 5 பேரை சொல்லி விடுவோம். நான் வாங்கிட்டேன் பாருன்னு சொல்லுவோம். உண்மையோட சேர்ந்து கொஞ்சம் பொய்யும் கூட சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுவோங்க, உங்களோட வித்ட்ராவல் அட்ரஸ் வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, உங்க வெப்சைட்டை வந்து ரினியூவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ நீங்க பணம் போறதுக்கு 2 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களோட பணம் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. 2023 இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட பொய் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுல பணத்தை விட்டவங்க ஏராளமான பேரு. 3 வருஷமா இந்த ப்ரோக்ராம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இதே கண்டென்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாட் ஒன்லி வெப்சைட், இந்த வெப்சைட்டாவது ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாதான் ஆகும். ஆனா அது கூட இல்லாம ஃப்ரீயா வந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு டெலிகிராம்ல வந்து போடுவாங்க. $400 போட்டா $4000 உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இது அப்பட்டமான பொய். நான் எந்த பத்திரம் வேணா அனுப்புறேன், எந்த பத்திரத்தை வேணா அனுப்புங்க, நான் எழுதி அனுப்புறேன், வரவே வராது. ஏன் நான் சொல்றேன்னா உலகத்திலே தலை சிறந்த அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அந்த தலை சிறந்தவங்ககிட்ட நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படிச்சுக்கிட்டும் இருக்கிறேன். எங்கேயுமே வந்து ட்ரேடிங் நடக்குமே தவிர, ஆனா ட்ரேடிங் நடக்கும் டெய்லியும். ஆனா டெய்லியும் வருமானம் வரும்ன்றதுல எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. இது ஒரு தொழில்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க ஈக்விட்டி பண்ணுங்க, கமாடிட்டி பண்ணுங்க,
அதே மாதிரி ஃபாரெக்ஸ் பண்ணுங்க, இல்ல கிரிப்டோ கரன்சி பண்ணுங்க, நீங்க பொட்டிக்கடை வைங்க, நீங்க சூப்பர் மார்க்கெட் வைங்க, நீங்க எந்த ஸ்டோர்ஸ் வேணா வைங்க. ஆனா டெய்லி எவ்வளவு வருமானம் வருதுன்னு யாரும் பார்க்காதீங்க. மாசம் எவ்வளவு வருமானம் வருதுன்னு யாரும் பார்க்காதீங்க. வருடத்திற்கு எவ்வளவு வரும்னு பாருங்க. எங்கேயாவது வருடத்திற்கு யாராவது ஒரு தொழிலதிபர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்னோட வருடம் டர்ன் ஓவர்னு சொல்லுவாங்களா? டெய்லி டர்ன் ஓவர் யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? டெய்லி உள்ள டாக்ஸ் கட்டணும் யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? வருடத்திற்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம யார் வேணா வந்து கூலி வேலையா இருக்கலாம். நான் கூலி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். டெய்லி சம்பளம் வாங்குற கூலி வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். நைட்ல போயிட்டு சில வேலைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் வந்து வண்டியெல்லாம் ஓட்டியிருக்கேன். அங்கெல்லாம் பண்ணாதான் காலையில டீ குடிக்க முடியும். கூலி வேலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியோட மைண்ட் செட்டப் கூலி வேலை மைண்ட் செட்டப்ல கூட நீங்க இப்ப கூலி வேலை கூட பார்க்கலாம். ஆனா முதலாளி மைண்ட் செட்டப் வரணும். மாசம் மாசம் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போயிருக்கேன். ஆனால் அந்த ஒரு மைண்ட் செட்டப்ல வரக்கூடாது. தொழிலாளி மைண்ட் செட்டப்ல வரவே கூடாது. முதலாளி மைண்ட் செட்டப்ல வரணும். அப்பதான் என்ன பண்ணணும்? ஆண்டுக்கு எவ்வளவு வருது, ஆண்டுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதான் பொட்டிக்கடை வச்சா கூட உருப்பட முடியும். பொட்டிக்கடை வைங்க, நீங்க உருப்பலாம். ஆனா அப்படிதான் பாக்கணுமே தவிர டெய்லி எவ்வளவு வருது, வாரம் எவ்வளவு வருது, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு வருதுன்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம போடுற $400 $10 10 நாள்ல $4000 எப்படி தர முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆனா நமக்கு அதிகப்படியான கமிட்மெண்ட் இல்ல வந்துருச்சுன்னா அப்படி சொல்லப்படும். இதுல ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. படிச்சவங்க தான் அதிக பேர் இதுல பணத்தை போடுறாங்க. படிக்காதவங்களை விட படிச்சவங்க தாங்க இதுல நிறைய பேர் உழுவுறாங்க. காரணம் நிறைய பேர் சொல்றாங்க, சார் ஒரு 10 கம்பெனில போட்டா ஒரு 2 கம்பெனி 3னா கூட 8 கம்பெனில வந்தா வருமானம் லாபம் தானே, இப்படி சொல்லி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பணத்தை என்ன வச்சிருக்கு தெரியல அப்படி போடுறது. சோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இது அப்பட்டமான தவறான ஒரு செயல் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்மளா தெரிஞ்சு ஏமாறவே கூடாது. அந்த மாதிரிலாம் யாரும் தரத்துக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சினா உங்க அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க மட்டும் தான் பண்ணணுமே தவிர வேற யார் அக்கௌண்ட்லயோ கொடுக்கவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரேடிங். இப்ப நான் இருக்கேன், நான் உடனே டக்குன்னு பணத்தை போடுறேன். உடனே பாருங்க நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்னு சொன்னேன். உடனே நான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துறேன், நீங்க ட்ரேடிங் பண்ணி கொடுங்க பரவாயில்ல, இன்னைக்கு அவ்வளவுதான் வேணாம், இவ்வளவு கொடுத்தா போதும். தயவு செஞ்சு சொல்றேன், உங்களோட பணத்தை நீங்க யார்ட்டையும் கொடுத்தாலும் அது ஸ்கேமர் தான். யார் வேணாலும் அன்பராஜ் உங்க பணத்தை வாங்கினாலும் நான் ஸ்கேமர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்திய அரசாங்கம் ஒருத்தரோட பணத்தை வாங்குறதுக்கான உரிமை கொடுக்கவே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் சில சிட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பதிவிறக்கம் பண்ணதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரோட பணத்தையும் யாரும் வாங்கிட்டு ட்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான அனுமதி கொடுக்கவே கிடையாது. கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் ரொம்ப ஒரு கேரண்டியானவருங்க, ரொம்ப நன்மை, அவர் கேரண்டியா எனக்கு செக் கொடுத்துருக்காரு. ஏங்க அவங்க செக்கை கொண்டு போய் அவங்க பேங்க்ல கொடுத்தாலே 2% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா உங்ககிட்ட 10% வாங்குறாருன்னா அவரோட பேங்க் அவரே நம்பல, நீங்க நம்புறீங்க? நியாயமா பார்த்தா ஒரு நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஈக்குவலண்டான ஒரு மதிப்பா இருக்கணும் அப்படின்னா கோல்டு மட்டும் தான். 10 பவுன் கோல்டு கொடுக்குறாரா, 10 பவுனுக்கு உண்டான காசை கொடுக்குறீங்களா, திருப்பி அவர் காசை கொடுத்தா கோல்டு கொடுக்குறீங்களா? அதான் நியாயம். அது கூட நம்ம பண்ணக்கூடாது. அந்த பவுன் புரோக்கர் பண்ண வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன், சரிங்களா? சோ அதனால தயவு செஞ்சு பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாறாதீர்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா ஏமாற்றப்படுவீர்கள் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சரிங்களா? அண்ட் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்குது கிரிப்டோ காயின்ஸ். இன்னைக்கு யாருமே இப்ப கடலாம் கேட்கறது இல்ல. இந்த கிரிப்டோ காயின்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, அந்த கிரிப்டோ காயின்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, இதை வாங்கி வச்சா வளர்ந்துருவீங்க, அதை வாங்கி வச்சா வளர்ந்துருவீங்க. நிறைய பேர் உங்களுக்கு சொல் பேச்சு கேட்பீங்க. ஆனா எல்லாரும் சொல்றதை கேட்கணும். ஆனா முடிவு நீங்க தான் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா கரெக்டான முறையில் தெரிஞ்சு புரிஞ்சுன்னு எடுத்துக்கணும். எப்படி தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்துக்கிறதுன்னு அதை பாருங்க. இவற்றில் எது சிறந்தது? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி. காயின்றாங்க, டோக்கன்றாங்க, என்னங்க அர்த்தம் அப்படின்னா? காயின் அப்படின்றதுக்கு டோக்கன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம், அவ்வளவுதான். காயின்னா சொந்தமா ஒரு பிளாக் செயின் இருக்கும். ஆனா டோக்கன்னா அந்த பிளாக் செயின் வேற ஏதோ ஒரு பிளாக் செயின்ல இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பிளாக் செயின் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாடகைக்கெல்லாம் விடுறாங்க. ஒரு பிளாக் செயினை உருவாக்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கிரிப்டோ காயின்ஸை உருவாக்கி ஒரு எக்ஸ்சேஞ்சே உங்க அப்பா பேர்ல அம்மா பேர்ல உருவாக்கி ஒரு பிளாக் செயினே வந்து உருவாக்குறதே 5000 பண்ணி கொடுத்துறாங்க. ஒரு வாடகைக்கெல்லாம் பிளாக் செயினோட சேர்த்து 5000 பண்ணி கொடுத்துறாங்க. நீங்க உருவாக்கின காயின் உங்க பசங்க பேர்ல உருவாக்கின காயின், உங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேர்ல உருவாக்கின காயின் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் அதே மாதிரியே ஏமாத்துற சில எக்ஸ்சேஞ்ச்லாம் இருக்கு. அதுல அவங்களே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல இருக்கிற ஏமாத்துற எக்ஸ்சேஞ்ச் ஏமாத்துற காயின்லாம் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்ப என்ன நம்பணும் அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த காயினா இருந்தாலும் டோக்கனா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன ப்ராஜெக்ட் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். ப்ராஜெக்ட்னா என்னங்க? ப்ராஜெக்ட்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறீங்க, அந்த கம்பெனி ஏன் இயங்குது, எதுக்கு இயங்குது, அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட்டை மக்கள் யூஸ் பண்றாங்களா இல்லையா, இந்த மக்கள் அந்த ப்ராடக்ட்டை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவோம். அப்ப நம்ம ஷேர்ஸை வாங்கும் போது அந்த கம்பெனியோட முதலாளிக்கு அந்த பணம் போகும். அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கம்பெனியை மேம்படுத்துவார். அப்ப அந்த கம்பெனியோட லாபம் அதிகரிக்கும், ஷேர்ஸ் அதிகரிக்கும். ஆனா எந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கும் போது சொல்லி விட்டவருக்கு பாதி, லெப்ட்ல பாதி, ரைட்ல பாதி, சிங்கப்பூர் கூட்டு போறதுக்கு பாதி, துபாய்க்கு கூட்டு போறதுக்கு பாதி எல்லாம் போச்சுன்னா என்னங்க மிச்சப்படும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய காயின்ஸ்ல போங்க, ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ்ல போகாதீங்க. அண்ட் லாக்கிங்கா ஸ்டாக்கிங்கா,
லாக்கிங் பண்றது தப்பான விஷயம். ஏன்னா லாக்கிங் பண்றதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம காயின்ஸ் எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்மகிட்ட காயின் இருந்தால் தான் விற்க முடியும். லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் நீங்க எடுக்க முடியாது அப்படின்னு கமிட் ஆயிடுறீங்க. அது தவறான விஷயம். ஸ்டாக்கிங் அப்படின்னா SEC கண்ட்ரோல் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் தான் ஸ்டாக்கிங் பண்ணணும். அதாவது SEC என்ன, செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், இவங்க அப்ரூவல் உள்ள எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் ஸ்டாக்கிங் பண்ணணும். நாம ஸ்டாக்கிங் பண்ணி வச்சிருக்கிற எக்ஸ்சேஞ்சில் எல்லா காயின்ஸும் இருக்கணும். ஒரே ஒரு காயின் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு விதமான ஒரு ஸ்கீம் பேஸ்டான ஒரு கம்பெனி, ஸ்கீம் பேஸ்டான ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதுல கண்டிப்பா நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தாண்டி எதுல நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் எப்படிங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு பிளாக் செயின் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெட்ஜர், அந்த பிளாக் செயினுக்குள்ள போனீங்க அப்படின்னா பிரைவேட்டா பப்ளிக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது பப்ளிக்கா பிரைவேட்டா பர்மிஷன்டா அப்படின்றது அதுல போட்டிருக்கும். ஸோ அதில் ப்ரைவேட் அப்படின்றதுலையும் பப்ளிக் அப்படின்றது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அந்த காயின்குள்ள கிளிக் பண்ணுங்க, அந்த காயின்குள்ள இப்படி ஒயிட் பேப்பரை கிளிக் பண்ணுங்க, அது உள்ள எந்த பிளாக் செயின்ல இயங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அந்த பிளாக் செயினை கிளிக் பண்ணிட்டு அது பப்ளிக்கா பிரைவேட்டா பர்மிஷனா பார்த்துக்கலாம். இந்த பப்ளிக்னு இருந்துச்சுன்னா அது ஜனநாயகம், இந்த பிரைவேட் அண்ட் பர்மிஷன் இருந்துச்சுன்னா அது சர்வாதிகாரம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பப்ளிக் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா கீழே ஒரு 3 வெப்சைட் கொடுத்துருக்க பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க போங்க, ஆதி காலத்துல இருந்து இது வரைக்கும் என்ன டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு நீங்க பார்க்கலாம். அக்கு வேற ஆணி வரையா பார்க்கலாம். யாராலுமே எடிட்டோ டெலிட்டோ பண்ண முடியாது. இந்த காயின்ல இருக்கவங்க 51% பேர் சேர்ந்தாதான் இதை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷனே வரும். அது மாதிரி சேர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதான் பப்ளிக். ஆனா பிரைவேட் அண்ட் பர்மிஷன் யார்கிட்ட இருக்கும்னா கண்ட்ரோல் அந்த காயினை உருவாக்குனவங்ககிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த காயினை ஏறவும் விடாம இறங்கவும் விடாம அவங்களால பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நேர்மையா இல்லாத ஒரு விஷயம். இதுக்கு பேரு கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சினால நேர்மையா இருக்கிறதுக்காக தான் சதோஷி நாகமோட்டோ கொண்டு வந்தார். அதுல சின்ன சின்ன மாடிஃபைட் நிறைய விஷயங்கள் பண்றாங்களே தவிர இது அதோட டோட்டலா அந்த ஆணி வேறையே அசைக்கும் தன்மையா பண்ணக்கூடியது இந்த ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ். இது உலகம் ஃபுல்லா இருக்கு. நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி கேரளா, கர்நாடகா, உலகம் ஃபுல்லா இருக்கு. உலகம் ஃபுல்லா இருக்கிறதுல இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம தான் என்ன பண்ணணும், உஷாரா என்ன பண்ணணும்னா பப்ளிக் இருக்க மட்டும்தான் வாங்கணும். சில பேர்த்த கேட்டா நீங்க சொல்லுவாங்க பப்ளிக்கா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்க அது, இது என்ன ரேடியோ போட்டியா மாத்தி மாத்தி வச்சுக்கிறதுக்கு? தவறான செயல், புரிஞ்சுக்குங்க முதல்ல. ஸோ அதனாலதான் சொல்றேன், சரியான முறையில எல்லாருமே கிரிப்டோ காயின்ஸ்ல வந்தாதான் கரெக்டான முறையில நம்ம முன்னேறலாம் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸுக்கான உரிமை வந்து அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. அரசாங்கம் கொடுத்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரேடிங்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ட்ரேடிங்க்கு என்ன பண்றாங்கன்னா 30% டாக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ட்ரேடிங்க்கு பைக்கும் செல்லுக்கும் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 1% டிடிஎஸும் குடிக்கிறாங்க. அண்ட் அது இல்லாம வந்து உலக நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுல ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கிறது பிட்காயின் ETF அப்ரூவ் கொடுத்திருக்காங்க, SEC செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த 14 கம்பெனிஸ்ட்டு நீங்க பாண்ட் வாங்கலாம். ஆனா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் எக்ஸ்சேஞ்சில் போட்டு ட்ரேடிங் பண்ணி தான் ஃபண்டா உருவாக்கி உங்களுக்கு தராங்க. ஸோ ஆக மொத்தத்தில் என்ன பண்ணலாம், நம்மளே அதை பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்ன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ அகைன் திருப்பி சொல்றேன், கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு வந்தாலும் எந்த ஒரு கம்பெனிஸ் நீங்க உருவாக்குனாலும் அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பிரைவேட் லிமிடெடோ பப்ளிக் லிமிடெடோ ஆகணும். அப்பதான் வந்து ஷேர்ஸ் வரும். ஷேர்ஸ் 4 பேர் வாங்கினா விற்கினாதான் அது வளரும். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காயினா இருந்தாலும் அந்த காயின் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்க்கு வரணும். அது இல்லாம எதுவுமே சொல்லாம சும்மா இன்ஸ்பிரேஷன் பண்றது அண்ட் பெரிய பெரிய மீட்டிங் போட்டு பேசுறது, கோட் ஷூட் போட்டு பேசுறது அண்ட் நிறைய பேர் பேசுறது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். வீட்டுல உட்காந்து பேசலாம், ஆபீஸ்ல உட்காந்து பேசலாம். நல்லா பாருங்க, காருக்குள்ள உட்காந்து தான் பேசுவாங்க. காரணம் என்னன்னா என்கிட்ட கார் இருக்குன்னு காட்டிக்குவாங்க, என்கிட்ட பாரு பெரிய கார் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்குவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்ஸ் மாதிரி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, சார் ட்ரேடிங் பண்ணா பெருசா சம்பாதிக்க முடியாதுங்க, ட்ரேடிங் பண்ணா வந்து லட்சமா நம்ம ஒரு நாளைக்கு பெரிய பெர்சன்டேஜ் எல்லாம் சம்பாதிக்க முடியாது, ஆனா நாங்க கொடுக்க முடியும். ஏன்னா இந்த காயினுக்கு ஓனரே நாங்க. டே என்னையா பேசுறீங்க, அந்த காயினுக்கு ஓனர் வாங்குறவங்க தான், நீங்க கிடையாதுயா. காயினை உருவாக்கிட்டு அந்த காயினை வாங்கினா நம்ம தான் காசு கொடுத்து வாங்குறோம், நம்ம தான் ஓனர், கரெக்டா? பட் ஆனா அது கூட தெரியாம என்ன பண்ணுவாங்க, காயின் ஓனரால எல்லாமே கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான ஒரு வழிமுறைன்றதை புரிஞ்சுக்குங்க. நேர்மையா செஞ்சாலே மிக சிறந்த இடத்துல முன்னேறலாம். அப்ப நம்ம எப்படிங்க இந்த காயின்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படிங்க அந்த காயின்லாம் நம்ம பாக்குறது, எப்படிங்க அந்த காயின்லாம் நம்ம சர்ச் பண்றது அப்படின்னா 2 வெப்சைட் இருக்குது. ஒன்னு காயின் ஜிகோ அண்ட் காயின் மார்க்கெட் கேப்னு சொல்லிட்டு 2 வெப்சைட் இருக்கு. இந்த 2 வெப்சைட்ல நீங்க எதுல வேணா போய் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காயின் மார்க்கெட் கேப் இருக்கு, அந்த காயின் மார்க்கெட் கேப்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ இதுல வந்துட்டு எவ்வளவு மில்லியன் காயின் இருக்குன்னு வரும், எவ்வளவு எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்னு வரும், எவ்வளவு மார்க்கெட் கேப் இருக்குன்னு வரும், 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு வந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருக்குன்னு வரும். ஸோ அதே மாதிரி பிடிசியோட பிட்காயினோட டாமினேஷன் என்னன்றது வரும். இது நீங்க பாத்துக்கலாம். அடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல இறங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கணும்.
அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன எக்ஸ்சேஞ்ச் நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உலகம் ஃபுல்லா இந்த கிரிப்டோ கரன்சி உலகம் ஃபுல்லா இருந்து எல்லாரும் வந்தா போனாதான் அதோட ஃபிளக்சுவேஷன் நல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சா இருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நாங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா பினான்ஸ் தான். ஏன் பினான்ஸ் நம்ம சொல்றோம் அப்படின்னா 9.9 ரேட்டிங்ஸ் இருக்குது. 9.9 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த பினான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்இசியோட கண்ட்ரோல்ல இருக்கு. எஸ்இசினா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் திவாலானா கூட அந்த திவாலான இருக்க எக்ஸ்சேஞ்சில் யாரெல்லாம் வந்துட்டு அவங்களோட சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்ல வந்துட்டு போட்டுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்காங்க 100%. ஸோ அண்ட் பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடியது. பைனான்ஸை பற்றி ஒவ்வொரு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பைனான்ஸ்லயும் நிறைய சர்ச்சைகள் இருக்கு. அதை பத்தி நான் அந்த ப்ரோக்ராம்ல சொல்லிடுறேன். அண்ட் இதை தாண்டி நம்ம இதில் என்ன பண்ணணும், காயினை வாங்கணும். சரி, காயினை வாங்குறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்க காயினை வாங்கி ட்ரேட் பண்ணலாம், இல்ல காயினை வாங்கி வச்சிருக்கலாம். நீங்க காயினை வாங்கியே வச்சிருந்தாலும் அந்த காயின் விலை ஏறணும்னா யாராவது ஒருத்தவங்க ட்ரேட் பண்ணாதான் நடக்கும். அப்ப ஒரு காயினை வாங்குறீங்க, 1 வருஷம் கழிச்சு அந்த காயின் வந்துட்டு 1 ரூபாய்க்கு அதிகமா ஏறுது, நீங்க விற்கிறீங்க. ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள 10 பைசா எத்தனை தடவை ஏறி இருக்குன்னு பாருங்க, 30 பைசா எத்தனை தடவை ஏறி இருக்கு பாருங்க, 50 பைசா எத்தனை தடவை ஏறி இருக்கு பாருங்க. அப்ப வாங்கி வித்தா எவ்வளவு லாபம் அப்படின்றத கண்டிப்பா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி சும்மா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங்ல வரலாமா இல்ல வந்து ஹோல்டிங்ல வரலாமான்றதை பாத்துக்கங்க. அண்ட் எதுல வந்தாலும் பரவாயில்ல, ட்ரேடிங்ல வந்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய எந்த காயினா இருந்தாலும் அதோட பின்னாடி ப்ராஜெக்ட் இருக்கிற என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்க காயின்ஸ், அது என்ன டைப் ஆஃப் காயின்ஸ் பார்த்து ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்து டெக்னிக்கல் அனலைசிஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டா ரொபோட்டிக் இருக்கும். அண்ட் அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல நீங்க கிரிப்டோ காயின்ஸை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ 3 ரீசனா இருக்கான்னு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டு போட்டிருந்தாங்க, கார்ல உட்காந்து பேசினாங்க, துபாய்க்கு கூட்டு போறாங்க, சிங்கப்பூருக்கு கூட்டு போறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம இறங்கக்கூடாது. ஸோ நம்ம கிரிப்டோ காயின்ஸ்ல இறங்கினா நம்மளோட ஃபேமிலிக்கா இருக்கணும், நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக இருக்கணும். அடுத்து உங்களோட ட்ரீம்ஸ் இன்னைக்கு முடிக்க முடியுமா? வாங்குற சம்பளத்துல வருமானத்துல முடியாது, அதுக்கு லட்சக்கணக்கான மடங்கு ஏறணுமா, அதுக்கு கிரிப்டோ காயின்ஸை வாங்கலாம். கமிட்மெண்ட், எனக்கு கடனுக்கு நிறைய இருக்கு, நான் சம்பாரிச்சுக்கிட்டே இது போனா எப்படி நான் வட்டி கூட கட்ட முடியாது, ஆனா இதை விட வேற ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அப்ப லட்சக்கணக்கான மடங்கு வளரக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நான் வந்துட்டு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிப்டோ காயின்ஸை வாங்கலாம். அப்ப என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி 1ல இருந்து 100க்குள்ள இருக்கிற காயினை வாங்கி வைங்க. நான் எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன், 1ல இருந்து 100க்குள்ள இருக்கிற காயினை வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இதுல ஏதாவது அப்படி இப்படி எதை சொல்றாங்களோ அதை வாங்கி வைங்க. அவ்வளவுதான். 100க்குள்ள இருக்க காயின்ஸை முதல்ல வாங்கி வைங்க. ஏன் நான் சொல்றேன்னா, முதல்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து பிட்காயின். இந்த பிட்காயினுக்கு 100 காயினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிட்காயின் ஏறும் இறங்கும் எல்லாம் செய்யும். இந்த பிட்காயின் வந்து 0.5ல இருந்து 1% கீழே இறங்குச்சு அப்படின்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இறங்கும். ஏன் இறங்கும் அப்படின்னா, பிட்காயினை வாங்குறதுக்காக அதை விற்பாங்க. 5ல இருந்து 10% இறங்கணும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பிட்காயினை வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா பிட்காயின் வந்துட்டு சிறந்த ஒரு காயின்றதால. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பிட்காயின் டக்கு ஒரு 2ல இருந்து 3% ஏறணும்னா உடனே அந்த பிட்காயினை வித்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த 100க்குள்ள இருக்க காயின்ஸை தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 2 காயின்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இணக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து கிங் காயின் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1, இந்த ரீசனுக்காக 100க்குள்ள இருக்கிற காயின்ஸை வாங்க சொல்றேன். நம்பர் 2 என்ன அப்படின்னா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த 11வது இடத்துல இருக்கிற ஷிபானுன்னு ஒரு காயின் இருக்கு, 73வது இடத்துல இருக்கிற ஒரு காயின். இந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காயின் நாங்க அந்த கிஃப்ட் கொடுக்குற காயின் கூட 100க்குள்ள இருக்கிற காயின் தான் கொடுப்போம். பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. சும்மா கிஃப்ட் கொடுக்குற காயினு நாங்க 73வது இடத்துல இருக்கிற காயின் தான் கொடுக்குறோம் போது, நம்ம இந்த பொழப்பா வாங்கி வைக்கிற காயினை எவ்வளவு காயின்குள்ள வாங்கி வைக்கணும் நீங்களே யோசனை பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, 11வது இடத்துல இருக்கிற காயின் 73வது இடத்துல இருக்கிற காயினோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் 100க்குள்ள இருக்கிற காயின்ஸ் 1 ரூபாய் கம்மி, நயா பைசா. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. எலான் மாஸ்க் எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ட்விட்டரோட ஓனர் அவர் தான். இன்னைக்கு ட்விட்டரோட ஓனர் இருக்கார் இல்லையா, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, எலான் மாஸ்க் காயின் சொல்லிட்டு போட்டு பாருங்க, டோஜ் காயின் வரும். சரி, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த டோஜ் காயினை வந்துட்டு டெஸ்லாக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப ட்வீட் பண்ணிருக்காரு. சரிங்களா, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த காயின் 8வது இடத்துல இருக்குதுங்க, 8வது இடத்துல இருக்குது. இவர் எலான் மாஸ்க் வந்து உலக நாடுகள், நிறைய நாடுகளுக்கு சேட்டலைட், அவங்களோட சப்போர்ட்டா சேட்டலைட் விட்டுட்டு இருக்கிறவர். அண்ட் டெஸ்லா கார் வச்சிருக்கிறாரு, ட்விட்டரை வாங்கியிருக்காரு இல்லையா. இந்த காயினோட விலையே அப்ராக்சிமேட்டா 14 ரூபா தான், 14 ரூபால இருந்து 15 ரூபா தான். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப எங்கேயோ ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய ஒரு காயினோட விலை எவ்வளவு இருக்கணும்? நியாய பிரகாரம் பார்த்தா சும்மா கொடுக்கணும். ஏன்னா சர்க்குலேஷன் வரணும், நிறைய பேர் வாங்கணும், விற்கணும், அப்பதான் எல்லா எக்ஸ்சேஞ்சிலும் வரும், அப்பதான் அந்த காயினுக்கு வேல்யூவே ஆகும். வேல்யூவே ஆகாத ஒரு காயினை வந்துட்டு ஆசை வார்த்தை சொல்லிட்டு அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்றதுல சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய காயின்ஸ் நான் பார்த்துட்டேன். 5 வருஷம் 6 வருஷம் இருக்கிற காயின்ஸை பார்த்துட்டேன், 3 வருஷம் இருக்கிற காயின்ஸை பார்த்துட்டேன்.
உலகம் ஃபுல்லா எந்த ஒரு காயினுமே ஸ்கீம் பேஸ்ட் காயின்ஸ் முன்னேறதா சரித்திரமே கிடையாது. ஏதாவது ஒரு காயின் சொல்லுங்க, முன்னேறதா சரித்திரமே கிடையாது. ஏன் அப்படின்னா விதநெல்லை வித்து சாப்பிட்டாங்களே, விதநெல்லை வித்து அவிச்சு சாப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். அப்புறம் எப்படிங்க வளரும்? ப்ராஜெக்டுக்காக உருவாக்குனா தானே, சும்மா ஏனோ தானோன்ற ஒரு ப்ராஜெக்ட் இல்ல, மக்களுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும், அது பல வருஷத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும், அந்த ப்ராஜெக்டை யாரும் தொடாத ஒரு ப்ராஜெக்டா இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால சரியான முறையில் வாங்கி வைங்க. அந்த பைனான்ஸ் நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக பைனான்ஸ்ல ஃபீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுல வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ அவங்கவுங்களாம் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல அவங்களுக்கு தேவையான காயின்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்க இந்த காயின்ஸ் எல்லாம் வந்துருச்சு பினான்ஸ்ல, அது ஃபேக்கு. பினான்ஸ் ஃபீட்ஸ்ல அது வந்துச்சுன்னா அது அப்படியே தயவு செஞ்சு நம்பாதீங்க. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள சர்ச் பண்ணி பாருங்க, அந்த காயின் இருக்கான்னு பாருங்க, வாங்குங்க. ஸோ பினான்ஸை தாண்டி நீங்க வந்து சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பினான்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் வேலட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பினான்ஸோட வந்துட்டு இன்டெகிரேட்டா இருக்கும். அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஹார்ட்வேர் இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் உங்களோட பென்ட்ரைவர் மாதிரி நீங்க உங்களோட எந்த காயின்ஸ் வேணா எடுத்துட்டு எந்த நாட்டுக்கு வேணா நீங்க போகலாம், ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், அவ்வளவுதான். ட்ரேடிங்ல இருக்கணும் அப்படின்னா அது பினான்ஸ்ல இருந்தா, எக்ஸ்சேஞ்சில் இருந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் இந்த பைனான்ஸை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்றேன்னு சொன்னேன், சொல்லி ஆகணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. என்ன அப்படின்னா விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, AML அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்டி மணி லாண்டரிங்கோட ஆக்டுக்குள்ள தான் வரணும். ஸோ அவங்க எல்லாமே KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உடனடியாக எல்லாருமே வந்துட்டு AML வரணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் வரணும்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது. உடனே இந்த AML என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸை நேராக ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதோட விளைவு என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் TDS பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. TDSன்றது லாஸ்ட்டாக கிளைம் பண்ணிக்கலாம், பட் அந்த நேரத்தில் அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இல்லாதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வர ஆரம்பிச்சாங்க. நான் அன்னையிலேருந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கேன். ஸோ இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ FIU இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா VDAC 2 பேரும் சேர்ந்து எல்லா எக்ஸ்சேஞ்ச் பேரையும் போட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எங்க இருக்குது, எல்லா எக்ஸ்சேஞ்ச் அட்ரஸ் இதுலயே இருக்கு பாத்துக்கங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க, கவர்மெண்டே கொடுத்துட்டாங்க, எந்தெந்த எக்ஸ்சேஞ்ச் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்திய கவர்மெண்ட் AML PML கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க நடத்துங்க. அது வரைக்கும் நீங்க ஷேடோ பேன் பண்ணுங்க. ஆப்பிள் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் காமிக்காத வண்ணம் ஷேடோ பேன் பண்ணிருக்காங்க. இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கன்னு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இந்த TDS நீங்க குறைங்க. இந்த TDS போடுறதே அளவிடுறதுக்காக தான், எவ்வளவு டாக்ஸ் கட்டணுன்றதுக்கான அளவிடணும். அதை வந்து TDS மூலியமா தான் அளவிட முடியும், வேற எந்த வழியிலும் அளவிட முடியாது. அதனாலதான் போட்டிருக்காங்க. ஆனா அதை வந்து நீங்க 1% போடுறதை விட அதை விட குறைச்சு போட்டு கூட நீங்க அளவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள் இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதால பேச்சுவார்த்தைக்கு இணங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா கவர்மெண்ட்டும் ஒத்துழைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துழைப்பாங்க. KuCoin அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியா சொன்னதை கேட்டு AML PML ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பைனான்ஸ் வந்துட்டு கூடிய விரைவில் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம். லோக்கல் ரெகுலேட்டர் கண்டிப்பா வந்து நாங்கள் கட்டுப்படுவோம். ஸோ பொறுமையா பேச்சுவார்த்தை பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஃபண்ட் ஆர் சேஃப், ட்ரேடும் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல இருந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட கேட்டாலும் நாங்கள் தருவோம். ஏன் நாங்கள் சொல்றோம்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளவு யூசர் இருக்காங்க அப்படின்னா 186 மில்லியன் யூசர் இருக்காங்க வேர்ல்டு வைடு. அண்ட் கடந்த 5 மாசத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 6.9 மில்லியன் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, டவுன்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பைனான்ஸ் இஸ் சேஃப். வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச், ப்ராப்பரா ஒரு KYC பண்ணணும். லார்ஜஸ்டான எக்ஸ்சேஞ்ச், 8.9 crores டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எவ்ரி 24 ஹவர்ஸ்லயும் ஆட்டோமேட்டிக்கா பையஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் 100% செக்யூர்ட். உங்களோட பணத்தை என்ன பண்ணலாம், யார் பேர்ல KYC பண்ணிருக்கீங்களோ அவங்க பேர்ல இருக்கிற ஜிபே, போன்பே மூலியமா பினான்ஸ் வழியாவே P2P ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல சரியான ஆட்களா பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா கிரிப்டோ காயின்ஸை வாங்கலாம், வாங்கி ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணி லாபத்தை சம்பாரிச்சு வித்துட்டு திருப்பி ஜிபே, போன்பே மூலியமா நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு ஆத்தென்டிகேஷன் என்ன வரும்னா உங்க மொபைலுக்கு ஒரு OTP வரும், உங்க மெயிலுக்கு ஒரு OTP வரும். 24/7 365 days நீங்க இதை செஞ்சுக்கலாம். எந்த தங்கத்திலையும் கிடையாது. அண்ட் 401 காயின்ஸ் இருக்குதுங்க, பிளஸ் காயின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 401 பிளஸ் காயின்ஸ்லயாவது தயவு செஞ்சு நீங்க வாங்கி வச்சிருக்க காயின் இருக்கான்னு பாருங்க. குட் லக். அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பைனியர். ஸோ இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஃப்ரீ. மேக்கர் டேக்கர் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு காயின்ஸ் வாங்கும் போதும் விற்கும் போதும் மேக்கர் டேக்கர் சார்ஜ் பிடிப்பாங்க. அதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கு லாபம். ஸோ ஆனால் இருக்கிற எக்ஸ்சேஞ்சை விட கம்மியான மேக்கர் டேக்கர் சார்ஜ் பினான்ஸ்ல தான் எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் ரோபோடெக் வந்துட்டு பைனான்ஸ்ல எல்லா ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா எல்லா காய்கறி இருக்கும். அதுல நமக்கு தேவையான காய்கறி, நல்ல காய்கறி நம்ம வாங்குவோம் இல்லையா? அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா மார்க்கெட்டுமே இருக்கும். பைனான்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஸ்பாட் அப்படின்னு 2 மார்க்கெட் இருக்கு. ஆனா நாங்க ஸ்பாட் மார்க்கெட் மட்டும் தான் ப்ரமோட் பண்றோம். ஏன் நான் சொல்றேன்னா ஸ்பாட் மார்க்கெட்ல பொறுமையா இருந்தீங்கன்னா ஒரு நயா பைசா கூட நஷ்டம் கிடையாது, ஒரு நயா பைசா கூட நஷ்டம் கிடையாது. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல அவசரப்பட்டு பண்ணதால ஒரு நயா பைசா கூட இல்லாம நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க.
அதனால எங்ககிட்ட வரவங்களே நிறைய இடத்துல ஏமாந்து நிறைய இடத்துல பணத்தை விட்டுட்டு பல கடன்கள்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள முன்னேற்ற முயற்சியில நாங்க இருக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்படி இருக்கிற நேரத்துல சீக்கிரமா பணத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஃபியூச்சர் மார்க்கெட் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, பாருங்க லெஃப்ட்ல ஸ்பாட் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட் 2 மார்க்கெட் இருக்குங்களா? டோஜ் காயினை வாங்கி வச்சிருக்கோம். டோஜ் காயின் என்ன விலை சொல்லிட்டேன் இல்லையா? சரிங்களா? டோஜ் காயின் ஒரு 1000 காயின் வாங்கி வச்சிருக்காங்க ட்ரேட் பண்றதுக்காக. மார்க்கெட் இறங்கும்னு நினைக்கிறாரு ஃபியூச்சர் மார்க்கெட்ல, ஏறும்னு நினைக்கிறாரு ஃபியூச்சர் மார்க்கெட்ல, இறங்கிச்சு. இறங்கணும்னு என்ன ஆகும்னா உடனே அந்த 1000 காயின் 900 காயின் ஆயிடும். அதே ஸ்பாட் மார்க்கெட்ல வாங்கி வச்சீங்கன்னா 1000 காயினவே தான் இருக்கும். ஆனா வேல்யூ மட்டும் தான் இறங்கும். அகைன் திருப்பி இறங்க இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ல காயின் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வேல்யூவும் குறையும், காயினும் குறையும். ஆனா ஸ்பாட் மார்க்கெட்ல வேல்யூ மட்டும் தான் குறையும், காயின் குறையாது. உங்க வீட்டுல 10 பவுன் நகை இருந்துச்சுன்னா அந்த 10 பவுன் கோல்டோட விலை இறங்குச்சுனாலும் 10 பவுனா இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் தான். அந்த 10 பவுன்ல ஒவ்வொரு பவுனா குறைஞ்சிச்சு அப்படின்னா அதான் ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்கிட்ட காயினே இல்லாம அவர் வெளியில போயிடுவார், நஷ்டமாயி வெளியில போயிடுவாரு. ஸ்பாட் மார்க்கெட்ல காயின் இருக்கும், அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஏறும். ஏறணும்னா ஸ்பாட் மார்க்கெட்ல இருக்கவர் நல்ல ப்ராஃபிட்டோட இருப்பாரு, ஃபியூச்சர் மார்க்கெட்ல இருக்கவர் பணத்தை தொலைச்சிட்டு வெளியில வருவாரு. ஸோ அதனாலதான் நாங்க ஸ்பாட் மார்க்கெட்லயே நாங்க ட்ரேட் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஸ்பாட் மார்க்கெட்லயே அழகான முறையில காயினை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னாலே ஒரு ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 10% சம்பாதிக்கலாம். ஸோ கிரிப்டோல நுழையிறதுக்கு இது சரியான நேரமான நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா எஸ் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய 25 நிமிடம் யாரெல்லாம் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்ப்பாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய நல் வாய்ப்புகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த 25 நிமிஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் முடிவுல ஒரு Q&A செஷன் இருக்கு, கேள்வி பதில் செஷன் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் நீங்க கேட்கலாம். என் அறிவுக்கு உட்பட்ட பதில் ஒளிவு முறை இல்லாம உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். ரைட், இப்ப நம்ம போலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பிட்காயின் 20 மில்லியன்றாங்கல்ல, 2 கோடி 10 லட்சம், அது எங்க இருக்கு? மைனிங்ன்றவங்க செய்யக்கூடிய வேலை என்ன? ஹால்வின்னா என்ன? ஹால்வின்ற ஒண்ணு சொல்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 லட்சம் பிளாக்னு சொல்றாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 4 வருஷத்துக்கு கிரிப்டோ கரன்சி ஏறுது இறங்குது, அது ஏன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிட்காயின் வந்து 2.1 மில்லியன் என்ன 2 கோடியே 10 லட்சம் இருக்குது. இந்த 2 கோடியை என்ன பண்றாங்க அப்படின்னா மைனிங்ன்ற ப்ராசஸ்ல வச்சுட்டார் சதோஷி நாகமோட்டோ. அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த காயினை உருவாக்குனார். அவரு தான் முதல்ல மைனிங்கும் பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மைனிங்ன்ற ப்ராசஸ்ல என்ன வைப்பாங்க, கோல்டு தான் மைனிங் சொல்லுவாங்க, தங்கத்துல சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுப்பாங்க. ஆனா இங்க அந்த மிஷினரிஸ் எல்லாம் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஹைலி ப்ராசஸ் கம்ப்யூட்டர் வச்சு எடுப்பாங்க. ஒரு கும்பலா சேர்ந்து பண்ணுவாங்க, வரதை பிரிச்சுக்குவாங்க, அப்படிலாம் கூட பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, இப்ப 2 கோடி இங்க இருக்கு இல்லையா, 10 லட்சம் எங்க அப்படின்னா இந்த 10 லட்சத்தையும் முதல்ல ஆரம்பத்துல நிறைய வந்து ரிவார்டா ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க, பிட்காயினே ஒரு காலகட்டத்துல ஃப்ரீயா கொடுத்த காயினுங்க, ஏகப்பட்ட காயின் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் கிடையாதுங்க, நிறைய நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, $0 to $1000 போட்டு பாருங்க, ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அந்த $0 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஏர் டிராப்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சிருப்பாங்க. அது ஒரு நாளைக்கு வேல்யூவா மாறும். அப்படிலாம் தாங்க காயினை கொடுக்கணும். காயினை சும்மா ஏமாத்துறதா, நான் அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்ட்டு, இதான் வைத்தறிச்சலா இருக்கு இல்லையா? சோ ஆரம்பத்துல என்ன பண்றாங்க, இந்த பிட்காயினே சர்க்குலேஷன்ல விட்டாங்க. சோ அப்ப எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது, யார் யார்ட்ட இருக்குது, ஏன்ற நபர் பீன்ற நபர் சீன்ற நபர் எல்லாத்திலையும் இருக்குது. இவர் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தையும் மாத்துறாங்க. பணத்தை ஒவ்வொருத்தையும் மாத்தினா யாருங்க அந்த வேலையை செய்வா? அதுக்கான அத்தாரிட்டிஸ் யாரு? பேங்கர். இந்த கிரிப்டோ காயின்ஸ் எல்லாரும் மாத்திரம்ல, இது யார் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னா மைனிங். இந்த மைனிங் இருக்காங்க இல்லையா, சோ இந்த மைனிங்ன்றவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த மைனிங்ன்றவங்களால யாரோட ரகசியத்தையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு சில பசில்ஸ் வரும், சில புதிர் வரும். அந்த புதிரை அவங்க ஓபன் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த விடை காணும் போது அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வருது. அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக் அவங்க ஃபில் பண்ணணும். ஒரு பிளாக்கை ஃபில் பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு ஆரம்ப காலகட்டத்தில். 10 நிமிஷம் ஆனோன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ரிவார்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 கோடி வெளியில வருது. 2 கோடியில இருந்து 10 பிட்காயின் 50 பிட்காயின் வெளியில வருது. 2 கோடியில இருந்து 50 பிட்காயின் வெளியில வருது. சோ இப்ப வெளியில சர்க்குலேஷன்ல எவ்வளவுங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,50,000 பிட்காயின் இருக்குது இல்லைங்களா? சோ இந்த மைனிங்க்கு உண்டான ஒரு வருமானம். சரி, இப்ப இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்றதுக்கு 4 வருஷம் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புதிரை கண்டுபிடிக்கிறோம். 4 வருஷம் ஆகும். 4 வருஷத்துக்கு அப்புறம் ஹால்வின் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஹால்வின் என்னங்க அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸை பாதியா குறைக்கிறாங்க. ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை பாதியா வேலை செஞ்சா நீங்க வேலை செய்வீங்களா? செய்ய மாட்டோம் இல்லையா? ஆனா இங்க மைனிங்ன்றவங்க செய்யறாங்க. என்ன காரணம் அப்படின்னா காயினோட வேல்யூ ஏறுதுன்றதால. 2009ல 2,10,000 பிளாக்ஸை வந்து அவங்க ஃபில் பண்ணும்போது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு 50 பிட்காயின் கிடைச்சிச்சு.
அடுத்து 4 வருஷம் கழிச்சு 2012 வந்துட்டு 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 25 பிட்காயின் கிடைச்சிச்சு. அடுத்து 4 வருஷம் கழிச்சு 2016 இருந்து ஒவ்வொரு 10 லட்சம் பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 12.5 பிட்காயின் கிடைச்சிச்சு. அடுத்து 2020லயும் அதே 2,10,000 பிளாக்ஸை ஃபில் பண்ணும்போது 6.25 பிட்காயின் கிடைச்சிச்சு. இப்ப 2024 இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருப்போம் 3.125 பைட்ஸ் வெளில வருது, 3 பிட்காயின் வெளில வருதுன்னு வச்சுப்போம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாதியா குறைக்கிறாங்களா? இருந்தாலும் இந்த தொழிலை ஏன் செய்யறாங்க அப்படின்னா பிட்காயினோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு கத்திரிக்காய் என்னைக்கு வந்துட்டு விலை ஏறுது அப்படின்னா கிடைக்காத போதுதான் விலை ஏறும், விளைச்சல் கம்மியா வரும்போது தான் விலை ஏறும். அதே மாதிரிதான் பிட்காயின் பாதியா குறையிறதால தான் இந்த பிட்காயினோட விலை ஏறுது. அது இல்லாம இன்னொரு காரணம் இருக்கு, அதை நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி வந்துட்டு பிட்காயின் ஏறிட்டே இருக்கு இல்லையா? சோ இது மாதிரி வந்துட்டு 2140வது வருஷம் ஆகும் 2,10,00,000 பிட்காயின் வெளியில வருதுக்கு. சோ அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ்ல 2 ரிவார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரிவார்ட்ஸ் ஒன்று ஆரம்பிக்கும். சோ இந்த பிட்காயின், இந்த டிரான்சாக்ஷன், இந்த தொழில் அழிவில்லாத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சதோஷி நாகமோட்டோ அவர்கள் கொண்டு போயிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு விலை ஏறுது அப்புறம் இறங்குது, விலை ஏறுது அப்புறம் இறங்குது. சோ இது ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப வந்து பிட்காயின் பயங்கர பீக்ல போயிட்டு இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 650 நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி நல்ல சிறந்த எதிர்காலம் இருக்கு. சிறந்த எதிர்காலம் ஒரு 650 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறமும் ட்ரேடிங் ஃபீல்ட்ல சம்பாதிக்க தான் போறோம். இப்ப நான் வந்திருக்க காலகட்டத்தில் இது வரைக்கும் இறங்கிட்டு தான் இருந்துச்சு, நான் சம்பாதிக்கலையா? ரைட்டுங்களா? 90 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். சரிங்களா? சோ அதே மாதிரி அதுக்கப்புறமா சம்பாதிக்க தான் போறோம். அது வந்து ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா இங்க ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ETF அப்படின்ற ஒன்று கொடுத்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். அவங்க உலகத்தர வாய்ந்த ஒரு அங்கீகாரம்ன்ற மாதிரி பிட்காயினுக்கு கொடுத்திருக்காங்க. பிட்காயின் ETF எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னா, இன்னைக்கு தங்க விலை எப்ப ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க யுஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ETF கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி தங்கத்தோட கிராஃப் பாருங்க. 1980ல இருந்து இந்த கிராஃப் பாருங்க. அந்த கிராஃப் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. 2004க்கு அப்புறம் அதோட கிராஃப் பாருங்க, நல்லா பாருங்க. சோ ஏன் ஏறிச்சு அப்படின்னா ETF கொடுத்திருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அனுமதி வந்துட்டு SEC கவர்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ SEC வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் எவ்வளவு ஏறிச்சு அப்படின்னா கோல்டு 346% மேல போச்சு. மார்க்கெட் பயங்கரமா பூம் போச்சு. ஆனா அதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ETF கொடுத்தாச்சு. ஆனா இந்த பிட்காயினுக்கு வந்துட்டு எப்ப கொடுத்தாங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி கொடுத்தாங்க. இது வரைக்குமே 47% மேல உயர்ந்துச்சு. சோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளவு உழையணும்னு பாருங்க. அந்த நேரத்துல இந்த தொழில இருந்தா எவ்வளவு சூப்பரா சம்பாதிக்கலாம்னு பாருங்க. ஆல்ரெடி 2022ல கிட்டத்தட்ட வந்து 800 கோடி பேர்ல வந்து 32 கோடி பேர் நல்லா சம்பாதிச்சாங்க கிரிப்டோ யூசர்ஸ். காரணம் என்னன்னா அந்த கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நாங்க வந்துட்டோம், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 2032ல எவ்வளவு பேர் கிரிப்டோ யூசரா இருக்க போறாங்கன்னு பாருங்க. எந்த லெவல்ல சம்பாதிக்க முடியும்ன்றத பாருங்க. அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ட்ரேடிங்ல கிரிப்டோ கரன்சியால. சோ சேலஞ்சிங் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜீரோ டு ஹீரோ ஆலா. அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த காயினை பத்தி நீங்களா தெரிஞ்சுக்கணும். நீங்களா பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கணும். இதுக்குன்னு படிப்பு இருக்குது, அதை படிக்கணும், ப்ரொஃபஷனலா படிக்கணும். சும்மா யூடியூப்ல பார்த்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனலிஸ்ட் ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான். ஏற்கனவே சொன்னதான், குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். சோ நீங்களா வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களா ஒரு காயினை பத்தி புரிஞ்சுக்கலாம். இதுக்கு பத்தி டெக்னிக்கலி பார்த்து படிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆப் இருக்குது, ட்ரேடிங் வியூ ஆப். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேடிங் வியூ வந்து ப்ரொஃபஷனல் வந்து பாத்தீங்கன்னா அது பே ஆப் இருக்குது. அதாவது ஃப்ரீயாவும் இருக்குது, பேயிங் இருக்குது. அந்த பேயிங்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் நினைக்கிறேன் மாசம். அதனால ட்ரேட் பண்ண முடியாது. காயின் ஏறுமா இறங்குமான்னு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாத்துக்கலாம். சோ அப்புறம் கேண்டில்ஸை பார்த்தணும், இண்டிகேட்டர் வச்சு பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டடி பண்ணி அந்த காயின்குள்ள இறங்கணும். சோ இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொடுத்ததுல எனக்கு 10 பைசா எந்த லாபம் கிடையாது. இனிமே சொல்லி கொடுக்கறதுல முதல் லாபம் உங்களுக்கு, அப்புறம் லாபம் ரெண்டாவது எனக்கு. என்னன்னா இந்த கோர்ஸை நாங்க ஃப்ரீயாவும் சொல்லித்தரோம் அண்ட் நிறைய பேருக்கு காசுக்கும் சொல்லித்தரோம். அந்த காசுக்கு எவ்வளவு சொல்லித்தரோம்னா இந்திய ரூபாயில 16,999 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, நோ கேஷ், ஒன்லி செக், டிடி இல்லைன்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது இந்திய ரூபாயில 16,999 ரூபாய் கொடுத்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லி இதே ஃப்ரீயாவும் நாங்க சொல்லித்தரோம். யாருக்கு? எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயா பேட்சா சொல்லித்தரோம். அடுத்து வந்து ஒரு 4 மாசத்துக்கு எந்த கிளாஸும் கிடையாது. அடுத்து 5வது பேட்ச் வந்து நாங்க ஓபன் பண்ண போறோம். 5வது பேட்ச் எப்போ அப்படின்னா வர 23ஆம் தேதி நாங்க 5வது பேட்ச் ஓபன் பண்ண போறோம். ஸோ 5வது பேட்ச் ஓபன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி இந்த ப்ரோக்ராம்ல வந்திருக்கவங்களுக்கு இருக்கு, நாளைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கான என்ன எலிஜிபிலிட்டின்றது நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாம நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இது வந்து நாங்க ஃப்ரீயாவும் சொல்லித்தர மாதிரி
அதே மாதிரியே பேமெண்ட்டுக்கும் நாங்கள் சிக்னல் தரோம், ஃப்ரீயாகவும் சிக்னல் தரோம். ஸோ கிட்டத்தட்ட சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 98% பேர் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்னல் தான். ரொபோட்டக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் வச்சிருக்கோம், இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடியது. அண்ட் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 16 கண்ட்ரீஸுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிக்னல் கொடுத்துருக்கோம். 50% சிக்னல் நம்ம சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சிக்னலும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக தரோம். அண்ட் நிறைய பேருக்கு பேமெண்ட் பண்ணியும் வாங்கிக்கிறாங்க. ஸோ சில பேர் வந்து ஃப்ரீ சிக்னல் எங்களோட ஸ்டூடெண்ட்டே இல்லாதவங்க கூட எங்களோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்க வாங்கிக்குவாங்க. அண்ட் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் நான் இந்த ப்ரோக்ராமோட எண்டில் நான் உங்களுக்கு போடுறேன், அதில் சேர்ந்துருங்க. அப்போ தான் இந்த சிக்னல் வந்து எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நஷ்டமே இல்லாத ட்ரேடிங் எப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்து என்ன அப்படின்னா பில்கேட்ஸ் சொன்ன ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்துட்டு எல்லாரும் வந்து செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் தான் வச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த இடத்துல தான் என்ன நினைச்சு நானே பெருமைப்பட்டுக்கிட்டேன். என்னன்னா கடைசி 3 வருஷமா நான் ட்ரேடிங் எப்படி பண்றேன், செயற்கை நுண்ணறிவு கிட்ட ஒரு ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கேன். நஷ்டமே இல்லாத ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். ஆண்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 10% 30% வரைக்கும் சம்பாதிக்கலாம், நஷ்டம் கிடையாது. கிரிப்டோ கரன்சியில ஏன் இந்த ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்னா 24/7 மார்க்கெட், 27 மார்க்கெட் இருந்தால் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பல நாடுகள் முடிச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. யூகே, யூஎஸ்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம தூங்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நல்ல ஃபிளக்சுவேஷன் இருக்கும்போது வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நம்ம முழிக்கணும். நம்ம முழிக்க முடியாட்டி நமக்காக விட ஒரு கருவி வேலை செய்யணும். அதான் செயற்கை நுண்ணறிவு பெற்ற ரொபோட்டிக் சாஃப்ட்வேர். இந்த செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேரை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 3 வருஷமா. அடுத்து இந்த ஏஐ டெக்னாலஜின்றது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜியை வந்து ஆசிரியர்லாம் கொண்டு வந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ டெக்னாலஜி மூலமா ஒரு ஆசிரியர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றின 2 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நீங்க எப்படி ட்ரேடிங் வந்து நஷ்டமே இல்லாமல் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் எப்படி அது இயங்குதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் முதல் முறையாக பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்ட ஏஐ ரோபோ டீச்சர். சுற்றி சுற்றி வந்து மாணவர்களிடம் கை கொடுத்து பாடம் நடத்தும் ஐரிஸ். எந்த கேள்வி கேட்டாலும் உடனடியாக புரியும்படி சொல்லிக் கொடுக்கும் ஏஐ ரோபோ ஆசிரியை. இந்தியாவில் முதல் முறையாக திருவனந்தபுரத்தை சேர்ந்த கேடிசிடி என்ற உயர்நிலை பள்ளியில் சிந்தனை திறனுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ ஆசிரியர் களம் இறக்கப்பட்டுள்ளார். மாணவர்களின் கற்றல் அனுபவத்தை செயற்கை நுண்ணறிவு. ஓகே, ஸோ எதுக்குங்க செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோட்டிக்கை பார்க்குறாங்க? ஏன் நேரடியாக வந்து ஏன் நிறைய ஆசிரியர் இருக்கும்போது எதுக்காக செயற்கை நுண்ணறிவை கொண்டு போகிறாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. சில முக்கியமான விஷயங்கள்ல எல்லாம் எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது, டூப்ளிகேஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த அறிவை கடத்துற விஷயம் அது. அந்த இடத்துல வந்து எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கடந்த 3 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 வருஷமா பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதனால எங்களுக்கு என்ன லாபம்னா அதனால ஒரு ரெஃபரல் கோட் இருக்குது. அந்த ரெஃபரல் கோட் மூலியமா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது அது காசு தான். ஆக்டிவேஷன் ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு தான், 28 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த காசுல நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது எனக்கும் எங்களோட டீமுக்கும் ஒரு லாபம் வரும். அந்த லாபத்துக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எங்ககிட்ட யார் அந்த ரொபோட்டிக் சாஃப்ட்வேர் வாங்கினாலும் ஒரு ஆளுக்கு 3 பயிற்சியாளர் கொடுத்துறோம், ஃபுல் டைம் பயிற்சியாளர் கொடுத்துறோம். அது இல்லாம அன்லிமிட்டடா சிக்னல் கொடுக்குறோம், அது இல்லாம அன்லிமிட்டடா ட்ரைனிங் கொடுக்குறோம், அது இல்லாம ஆன்லைன் ஆஃபீஸ் கொடுக்குறோம். நிறைய விஷயங்களை வந்து அது இல்லாம வந்துட்டு இந்த அட்வான்ஸ் கிளாஸ் கொடுக்குறோம். நிறைய விஷயங்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி நார்த்ல ஒரு யூடியூபர் பண்ணாரு. அவர் எல்லாத்துக்கும் சொல்லி விடல, சொல்லி விட்டாரு, சொல்லி கொடுக்கல. ஏன்னா அவர் யூடியூபர். அதே சவுத்துல பண்ணாரு. நிறைய பேர் நெட்வொர்க்கா பண்ணாங்க. ஆனா நாங்க நெட்வொர்க்கா பண்றதை தாண்டி ஒரு டூலா பண்றோம். 95% ஒரு டூலா நாங்க பண்றோம். ஒரு 5% நெட்வொர்க்கா பண்ணோம். அது எங்களுக்கு அவசியம். அதனால அதையும் பண்றோம். ஸோ அதனால வந்து ஃபுல்லா இதை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 3 பயிற்சியாளர் கொடுக்குறோம். ஏன் இதை நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர்ல உங்க கேபிட்டல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர்ல கேபிட்டல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நானே யூஸ் பண்ண மாட்டேன், நான் பதிவிறக்கம் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட கேபிட்டல் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு 7 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பைனான்ஸ், கர்கரன், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு HTX நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு இந்திய கவர்மெண்டால வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட கூகாயின், இந்த மாதிரி ஒரு 7 எக்ஸ்சேஞ்ச் அவங்கள நம்புறாங்க. ஸோ 7 எக்ஸ்சேஞ்ச் அவங்கள நம்பும் போது அவங்களோட நம்பிக்கைத்தன்மை அதிகரிக்குது. அப்படின்றதால அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா 3 வருடமாகவும் எங்களோட 4000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேற்பட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபென்டாஸ்டிக்கா பொறுமை இருக்கவங்களுக்கு லாபம் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் பேர் வேற எதுவுமே கிடையாது, ராயல் கியூ. இந்த ராயல் கியூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் சாஃப்ட்வேர். இது நம்மளோட சாஃப்ட்வேர் கிடையாது. ரெஃபரல் கோட்ல வரக்கூடிய லாபத்திற்காக நாங்க சிக்னல் கொடுக்குறோம். அன்று 3 பயிற்சியாளர் கொடுக்குறோம். ஏன்னா
ஏன் இதை நம்புறோம் அப்படின்னா இந்த கேபிட்டல் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கு, உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இல்ல உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நஷ்டமே ஆகாத ஒரு ஸ்பாட் மார்க்கெட்ல மட்டும் தான் ட்ரேட் பண்றோம். அதனால எல்லாரும் ரொம்ப நம்பகமா இருக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர், பிளே ஸ்டோர்ல இருக்கு, தாராளமா நீங்க பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். அண்ட் 33 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் இருக்குது. எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஒரு ஊரை ஏமாத்தலாம் ஒரு நாள். ஆனா 33 மாசமா 200 நாட்டுல 1.8 மில்லியன் யூசர்ஸை யாராலையுமே ஏமாத்த முடியாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கங்க. அண்ட் இது ஒரு ஏஐ டெக்னாலஜி. ஏஐ டெக்னாலஜின்னு என்ன பண்றோம், ஏதாவது ஒரு சின்ன கணக்கு கூட நம்ம கால்குலேட்டர் தேடிட்டு இருக்கோம். இவ்வளவு லட்சக்கணக்கான மடங்கு ஒரு காயினை வாங்கி வாங்கி வித்துட்டு இருக்கிற ஒரு ட்ரேடிங்க நம்ம கால்குலேட்டர்ல போறதுக்குள்ள வெலாட்டிலிட்டி ஹையா இருக்கும், ஏற்றம் இருக்கும், ஹையா இருக்கும். மேனுவல் ட்ரேடரு பிளஸ்ல இருக்கும் போது செல் பண்ணும்போது கூட மைனஸ்ல செல் ஆயிரும். ஏன்னா ஏற்றம் இருக்கு, ஹையா இருக்கிறதால. இது சரியான முறையில வெறும் லாபத்தை மட்டுமே தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இன்வெஸ்ட்மெண்ட் நெவர் லாஸ். அண்ட் 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க நல்ல ஒரு ட்ரேடரா இருக்கிறீங்க, ஆனா நீங்க படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் காயின் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி விற்பீங்க? விற்க முடியாதே இல்லையா? அதுக்கு இது ரொம்ப யூஸ். 24/7 நீங்க படுத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்காக வேலை செய்யும். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் வேலை செய்யும், ஆனா சர்வர்ல எங்கிட்டு இருக்கிறதால. லாக் அவுட் பண்ணிட்டாலும் வேலை செய்யும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. 100% செக்யூரிட்டி. என்ன காரணம்னா உங்க மெயிலுக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓபன் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் இருக்குது, உங்க கை ரேகை வச்சாதான் ஓபன் பண்ணக்கூடிய பயோமெட்ரிக் இருக்குது. ஏன்னா உங்க பசங்க ஏதாவது எடுத்து கேம் விளையாடுறான்னு பையோ செல்வோ பண்ணக்கூடாதுன்றதுக்காக 180 மில்லியன் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு கடந்த 33 மாசத்துல. 200+ கண்ட்ரீஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்லி 200+ காயின்ஸ் இருக்குது. ஸோ பினான்ஸ்ல இருக்கிற காயின்ஸ்ல அதுல நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸ்டிடி அப்படின்ற ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிரிப்டோவை பியூர் கிரிப்டோவா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸ்டேபிள் கிரிப்டோவா யூஸ் பண்ணும்போது சேஃப்டி அதிகம். அதனாலதான் ஸ்டேபிள் கிரிப்டோவா இருக்கக்கூடிய யூஎஸ்டிடில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் நஷ்டமே கிடையாது. இது எப்படிங்க வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜிபே, போன்பேக்கு இடையில யூபிஐ பைண்டிங்னு உங்க பேங்க்கு கொடுக்குறீங்க. ஆனா உங்களோட பணம் எல்லாம் எங்க இருக்குது? பேங்க்ல தான் இருக்குது. ஜிபே, போன்பேல இருக்கா? இல்லையா? அதே மாதிரிதான். ஸோ உங்களோட எக்ஸ்சேஞ்சில் தான் உங்களோட எல்லா விதமான டாலரும் இருக்கும். ஆனா ராயல்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரோபோடெக் நாங்க கொடுக்குற சிக்னலை வாட்ஸ்அப் குரூப் மூலமா நாங்க கொடுப்போம். அதை ஒரு 3 நிமிஷத்துல அதை போட்டுட்டீங்கன்னா, ரோபோடெக் கொடுக்கக்கூடிய சிக்னலை போட்டோன்னே ராயல்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பையும் செல்லும் பண்ணி லாபம் கொடுக்கறது மட்டும்தான் வேலை ராயல் கியூல. எவ்வளவு லாபம் வருதுன்றத ராயல் கியூலையும் காட்டும், அண்ட் கணக்கு பண்ணிக்கலாம் நீங்க பினான்ஸ்லயும். ஸோ இது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுமே தவிர ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான உரிமையும் கிடையாது. ராயல் கியூ வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, பையோ செல்லோ பண்ண முடியாது. அதாவது ராயல் கியூ உள்ள காயினை பையோ செய்யோ பண்ண முடியாது. ராயல் கியூ மூலியமா உங்களோட எக்ஸ்சேஞ்சில் பை செல் நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸ்சேஞ்ச், நான் திரையில காட்டப்பட்ட 7 எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்புறாங்க. ஏபிஐ பண்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க அப்படின்றது அதுல சிறப்பான விஷயம். ஸோ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ஒரு மார்க்கெட் வந்து மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பாட்டில வேலை செஞ்சுட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ட்ரேடிங் நாங்க சில விஷயம் கத்துத்தரோம் சொல்றோம். அண்ட் இப்ப நான் விளக்கமா சொல்ல லைட்டா சொல்றேன். ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மார்க்கெட் ஏற்றத்துலயும் ஒரு இறக்கம் இருக்கும், ஒவ்வொரு இறக்கத்துல ஏற்றம் இருக்கும். அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் இறங்கும் போது கீழே இறங்கும் போது அதிகமா வாங்கி அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணணும். ஒரு கோடை சின்ன கோடாக்குன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும், அது மாதிரி தான். எங்களுக்கெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கினா சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஸ்பாட் மார்க்கெட் இல்லையா, மார்க்கெட் இறங்கும் போது கீழே காயின்கள் அதிகமா கிடைக்கும். அதை நாங்க கீழே இறங்க நாங்க வாங்கி வச்சுக்கிட்டு அகைன் திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும்போது செல்லும் பண்ணி ஆவரேஜ் பண்ணி செல் பண்ணி கொடுப்போம். இதுதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இதனாலதான் எங்களுக்கு சந்தோஷமா அழகான முறையில லாபம் மட்டுமே கிடைக்குது. இதுல ஸ்டாப் லாஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு தங்க வியாபாரி என்ன பண்றாரு, ஒரு பொண்ணு தங்கம் வாங்குறாரு 40,000 கொடுத்து. மார்க்கெட் இறங்கிடுது 35,000 ரூபாய். இப்போ அவர் வித்தா 5,000 ரூபாய். ஆனா இப்ப விற்க கூடாது, டபுள் மடங்கா வாங்கணும். என்ன சொன்னேன், ஒரு கோடை சின்ன கோடாக்குன்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும், பை பண்ணணும். 2 பவுனா வாங்குறாரு, 70,000 ரூபாய் கொடுத்து 2 பவுனா வாங்கி மார்க்கெட்ல ஏறும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, 3 பவுனையும் லைட்டா ஏறும்போது 37,500 ரூபாய்க்கு ஏறும்போது வித்துறாரு. 3 பவுனி விற்கிறதோட விலை என்ன ஆகுதுன்னா 2,500 ரூபாய் லாபம் வருது. எப்படி? இதுதான் ஆவரேஜிங் காஸ்ட் டாலர் மெத்தட். அதே மாதிரியே இந்த சந்தையில 3 விதமான சந்தை இருக்குது. அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். 3 வித சந்தையில என்ன பண்ணுது அப்படின்னா 3 விதத்திலையும் வந்து ட்ரேடிங் பண்ணுது. முதல் விதம் என்னன்னா காம்பவுண்டிங் ட்ரேடிங். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு 4,000 ரூபாயில இருந்து உங்க பணம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பொறுமை இருக்கணும், ஒரு 2.5-3 வருஷம் ஆகும். அதுதான் காம்பவுண்டிங். அடுத்து சோலோ, என்ன மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கவங்க பண்ணக்கூடியது. சர்க்கிள், என்னால அந்த சிக்னல்லாம் போட முடியாதுங்க, ஆனா நான் என் பணத்தை என் அக்கௌண்ட்ல வச்சு ட்ரேட் பண்ண முடியுமா, அந்த பாட்டுனா பண்ணும். காப்பி ட்ரேடிங் சொல்றாங்க இல்லையா, அததான் சர்க்கிள் ட்ரேடிங் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்குது இந்த ராயல் கியூ. ஸோ இது எப்படி நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் சிக்னல் எடுப்போம். அந்த சிக்னலை
3 நிமிஷத்துக்குள்ள நீங்க போடணும், அவ்வளவுதான். அது ரொம்ப எளிய முறை, 1/2 நிமிஷத்துல நீங்க போட்டுடலாம். அதெல்லாம் நாங்க உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருவோம். சோ இத போடுறதால என்ன ஆகுதுன்னா, ஐன்ஸ்டைன் சொல்லக்கூடிய 8வது அதிசயம் நடக்குது. நம்ப முடியாத விஷயம் எல்லாமே அதிசயம் தானே. அதுதான் ஐன்ஸ்டைன் சொன்னார். காம்பவுண்டிங், எதை எடுத்தாலும் காம்பவுண்டிங் பண்ணுங்க, அதுதான் அதிசயத்துல 8வது அதிசயம். நாங்க ட்ரேடிங்க காம்பவுண்டிங் பண்றோம். அந்த ட்ரேடிங்க காம்பவுண்டிங் பண்றதால அந்த ட்ரேடிங் வளருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு $51 மினிமமா வேணும். ராயல் கியூப் பாட் வேணும். ராயல் கியூப் பாட் இல்லைனாலும் நீங்க மேனுவலா நீங்க செய்யலாம். ஃப்ரீ சிக்னல் வேணா நாங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் அனுப்புறோம். நீங்க மேனுவலா செய்யறதா இருந்தா உங்க விருப்பம். அண்ட் நல்லா பாருங்க. சோ இந்த இடத்துல ஒரு $51 நீங்க பண்ணணும். 4641 ரூபா. சோ ஒரு சிக்னல் கொடுக்குறோம். அந்த சிக்னல் 1.5% அது வித்துட்டு வெளியில வரணும். அது வித்துட்டு வெளியில வர வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அது வித்துட்டு வெளியில வந்தாலும் ஒரு சின்ன லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை 2வதுல போடணும். அதுலயும் வித்துட்டு வெளியில வந்தோன்னு 3வதுல போடணும். அதுலயும் வித்துட்டு வெளியில வந்தோன்னா லாபத்தை மூலதனமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ராஃபிட்டை கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்க 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா $50ன்றது $386 லட்சம் மாறும். அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாவா மாறும். இது மாறுமான்னா மாறும். சோ இந்த முயற்சியில தான் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 6 மாசமா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கான ஒரு கால்குலேஷன் மட்டும் தான் உங்களுக்கு போட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்றத சொல்றேன். சோ இங்க பாருங்க, நான் ஒரு கால்குலேட்டர் சொல்றேன். அந்த கால்குலேட்டர் பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். சோ இந்த கால்குலேட்டர்ல நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம லாபத்தை போட போறோம். அண்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு 4500 இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுல 1.5% ஒரு ட்ரேடுக்கும் 1.5% டேஸ் எல்லாம் கிடையாது. டெய்லி ட்ரேட் நடக்காது. டெய்லி ட்ரேட் நடக்கும், டெய்லி லாபம் வராது. ஒரு ட்ரேடுக்கு 1.5%. 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் முடிக்கிறதுக்கு நான் சொல்றேன் கேட்டுக்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 வருஷம் ஆகும். பொறுமை இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும். சரிங்களா? சோ இதை நம்ம பண்றோம். சோ இதை நம்ம பண்ணும்போது 4500 ரூபாய் பண்ணா ஒரு சின்ன லாபம் வருது. சின்ன லாபத்தை மூலதனத்துல போட்டு பெருக்கிக்கிட்டே போறோம். பெருக்கிக்கிட்டே போறதால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஒரு $51 அப்படின்றது அப்படியே ஒரு 600 ட்ரேடிங் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் மாறுது. சோ நீங்க பார்க்கலாம், 3 கோடி ரூபாய் மாறுது. சோ பொறுமை இருக்கணும். ஒரு 3 வருஷத்துல ஒரு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற திட்டம் இருக்கா? இருந்தா குட் பண்ணுங்க, இல்லையா இதையும் சேர்த்து பண்ணுங்க, வெரி குட். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். டக்குன்னு ஸ்பீடா முளைக்கிறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிரந்தரமா பெரிய லெவல்ல வளராது. ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆழம் செடியும் இருக்கும், அதுக்கு பக்கத்துலயும் காலம் செடியும் இருக்கும். அந்த காலா வளரும், எவ்வளவு வேகமா வளரும். ஆனா ஆழம் செடி அப்படி வளராது. ஆனா ஆழம் செடி பல 100 வருஷத்துக்கு தொடர்ந்து நிக்கும். எவ்வளவு புயல் அடிச்சாலும் எவ்வளவு மழை அடிச்சாலும் தொடர்ந்து நிக்கும். ஆனா காளான் அப்படி இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் பொறுமை மட்டுமே இந்த தொழில மிக சிறந்த ஒரு விஷயம். தாரக மந்திரம்ன்றது இந்த சொல்லிக்கிறேன். ஓகே ஃபைன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த காம்பவுண்டிங் ட்ரேடிங் நீங்க தாராளமா பண்ணலாம். சோ இதை தாண்டி இது நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேனுவலா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மேனுவலா பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிக்னல் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன், அதுல சேர்ந்துக்குங்க. அண்ட் டெலிகிராம் அனுப்புற சேர்ந்துக்கிறீங்க. இந்த மாதிரி சிக்னல் வந்தோடனே பை பண்ணுங்க, கரண்ட் பிரைஸ்ல பை பண்ணுங்க. அதுலயே நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த மார்க்கெட்டு கீழே இறங்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வாங்கணும். கிட்டத்தட்ட $36 கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். பெர்சன்டேஜா எவ்வளவு? கிட்டத்தட்ட 6% கீழே இறங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கணும்ன்றதை நாங்க சிக்னல்ல கொடுத்துருவோம். அந்த மார்க்கெட் இறங்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறணும். மார்க்கெட் அங்கிருந்து நீங்க லாஸ்டா எங்க வாங்குனீங்களோ அங்கிருந்து மார்க்கெட் ஏறும் போது 1.5% வரும்போது செல் பண்ணணும். இதை கால்குலேட் பண்ண உங்களால முடியுமா? முடிஞ்சா பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நோ ப்ராப்ளம். சோ இந்த மாதிரி ஒன்று பண்ண முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இத இந்த ராயல்க்கு கச்சிதமா பண்ணுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகி டீ காஃபி அப்புறம் நிறைய பேர் தம்மு அதெல்லாம் குடிச்சு உடம்பு கெடுத்துட்டு இருக்கிறத விட அழகா அந்த காசுக்கு அந்த ராயல் கியூப் பாட்டை வாங்கி போட்டா அதுவே எல்லா வேலையும் பாத்துரும். வித்துட்டு வெளியில வந்துருச்சா நெக்ஸ்ட் ட்ரேட், அவ்வளவுதான். வித்துட்டு வெளில வந்தா நெக்ஸ்ட் ட்ரேட். சோ இதுதாங்க காம்பவுண்டிங். சோ இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் $51 இருந்தா போதும், 600 சக்சஸ்ஃபுல் ட்ரேட் பண்ணா போதும். இதுதான் காம்பவுண்டிங். இதுக்கப்புறம் சோலோ ட்ரேடிங் இருக்கு. சோலோ ட்ரேடிங்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே நாங்க யாரையும் அனுமதிக்க போறது இல்ல, அனுமதிக்க மாட்டோம். உங்க மேல இருக்க எங்களோட அக்கறையால உங்களுக்கு நாங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதனால நாங்க அக்கறையா இருக்கிறதால உங்களை அனுமதிக்க மாட்டோம். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, காம்பவுண்டிங் ட்ரேடிங் வந்துட்டு ஒரு 3 நாள்ல இருந்து 10 நாள் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 3 பயிற்சியாளரோட அனுமதியோட நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க சோலோ ட்ரேட் வரலாம். சோலோ ட்ரேடருக்கும் நிறைய காயின்ஸ் எடுப்பாங்க. ஒரு காயின் எடுக்க மாட்டாங்க, நிறைய காயின்ஸ் எடுப்பாங்க. மார்க்கெட் கீழே போனா ஆர்பி மோடுன்னு ஒன்று இருக்கு, அதை எடுப்பாங்க. சோ அதுக்கான பயிற்சியில நாங்க கொடுப்போம். அதனாலதான் சோலோ ட்ரேடருக்கு எவ்வளவு கிடைக்கும் லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.5ல இருந்து 5% கிடைக்கும் பெர் சிக்னலுக்கே கிடைக்கும். ஏன்னா ஆர்பி மோடு அதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஆவரேஜா மாசத்துக்கு வந்து 30% கிடைக்கும். ஆனா அது எப்படி பார்க்கணும்?
3ல இருந்து 12 மாசம் பீரியட்ல பாருங்க, குவார்டர்லி கிடைச்சிருக்கா, ஹாஃப் இயர்லி கிடைச்சிருக்கா, ஆனுவல் இப்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சும்மா மாசம் மாசம் கிடையாது, நம்ம வட்டிக்கு உள்ள ஆட்டம். அதனால மாசம் மாசம் பார்க்கக்கூடாது, இயர்லியா தான் நீங்க பார்க்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் சிக்னலை பொறுத்தளவுல 15 நிமிஷத்துல இருந்து 60 நாளுக்குள்ள வெளியில வரும். அதுக்கு அப்புறமும் இந்த வாரு இந்த மாதிரியான பொய் செய்திகள், மெய் செய்திகள், நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வந்தாலும் ரியாக்ட் ஆகும். சந்தை நிலவரத்தை பொறுத்து தான், நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. மார்க்கெட் நமக்கு எதிரியோ நண்பனோ கிடையாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதனால யாரா இருந்தாலும் சொல்றேன், எந்த ட்ரேடுலையுமே நீங்க கடன் வாங்கிலாம் போடாதீங்க. ஆத்திர அவசரத்தை வச்சு இந்த பணத்தை வந்து போடாதீங்க. பொறுமையா இருந்து பொறுமையா ஆனா முன்னேறணும்னா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். இருக்கக்கூடிய பணம் சின்ன பணமா இருந்தாலும் பரவாயில்ல, சௌக்கியமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ரைட்டுங்களா? சோ இது இல்லாம என்னால காலையில நான் போயிட்டா சாயந்தரம் தாங்க வேலையை விட்டு நான் வெளில வருவேன், என்னால பண்ண முடியுமா அப்படின்னா, காப்பி ட்ரேடிங் மாதிரி சர்க்கிள் ட்ரேடிங் இருக்கு, அதை நீங்க பண்ணலாம். ரோபோட்டக்கோட சர்க்கிள் இருக்கு, அந்த பாட்டோட நீங்க இணைச்சிக்கலாம். 2 பாட் இருக்குது. ஒன்னு என்னன்னா 240% மாசத்துக்கு தரும், அதுக்கு ஒரு காயினுக்கு $450 போகும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காயின் தான், இதையும் வருஷத்துக்கு தான் பார்க்கணும். போன வாரம் நல்லா வந்துச்சுங்க, இந்த வாரம் நல்லா வரலங்க அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. மார்க்கெட்டை ஒரு வருஷமா தான் நம்ம பார்க்கணும். அந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரியே செயலற்ற வருமானம்னு சொல்லிட்டு இன்னொரு சர்க்கிள் இருக்கு, ஆர்டி மிராக்கல்ஸ். அது 360% கிடைக்கும். அதுக்கு ஒரு காயினுக்கே வந்து பாத்தீங்கன்னா $555 போடும். ஓகேங்களா? சோ தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ கிரிப்டோல தான் நீங்க முன்னேற போறீங்க அப்படின்னா, அதுக்கான சரியான சிறந்த வாகனம் ராயல்க்கு தான். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி புரிஞ்சுக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யார் உங்களுக்கு தந்திருப்பா? உங்களுக்கு சோசியல் மீடியால இருந்து யாராவது தந்திருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தந்திருக்கலாம், உங்க கொலீக்ஸ் தந்திருக்கலாம், யார் தந்தாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு ட்ரெயினர் ரோபோட்டிக் தான் கொடுப்போம், அவங்க இல்ல. உங்களோட நேரடியான ட்ரெயினர் அவங்க கிடையாது. அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டரா இருக்கலாம் இல்லாம போலாம். ஆனா ரோபோடெக் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயினர் 3 நன்கு பயிற்சி பெற்ற ஒரு ட்ரெயினரை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அவங்களாம் உங்களுக்கு கூச்சப்பட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க ஒரு மெசேஜ் போடுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் சொல்லுவாங்க. நீங்க கேட்காமலாம் தரவே தராது. சரிங்களா? தட்டாமலாம் திறக்காது. உங்களோட பொருளாதார கடவுள் வந்து தரமாட்டாங்க. நீங்க தான் கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, யார் இந்த லிங்க் அனுப்பிச்சாங்களோ அவங்க கிட்ட சென்ட் ராயல்க்கு இன்விடேஷன் கோட் அப்படின்னு கேளுங்க. அவங்க தருவாங்க. அவங்க தந்தோன்னு என்ன பண்ணுங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க எழுதுற பாஸ்வேர்ட் எல்லாம் நோட்ல எழுதி வைங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டுங்க. நீங்க பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க பொறுப்பு கிடையாது. அப்படி இல்லையா, ரோபோடெக்கோட ட்ரெயினர் வேணும், கோச் வேணும்னு கேளுங்க. உடனே டக்குன்னு அவங்க வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஜூம் வீடியோ கால் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஸ்டெப் ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாலர் வாங்கணும். டாலர் வாங்கி ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த தொழில் தொடங்கணும். எவ்வளவு டாலருங்க தேவைப்படும் மொத்தம் இந்த தொழில் தொடங்குறதுக்கு அப்படின்னா, இந்த ராயல்க்கு பாட் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு $120 ஆகும். இதை வந்து ஐஎன்ஆரோ எல்கேஆரோ கொடுத்தலாம் பண்ண முடியாது. $120. இந்த $120 ஆக்டிவேஷன் ஃபீஸ். இதனால நீங்க ட்ரேடிங் பண்ண முடியாது. $120 உடனே போயிடும், எடுத்துக்கும். ஒரு வருஷம் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கும். இன்சூரன்ஸ் எப்படி முன்னாடியே பேமெண்ட் பண்ணுவோம், அது மாதிரி எடுத்துக்கும். சோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரினியூல் பண்ணணும். அது ரினியூல் பண்றது ஃப்ரீயா ரினியூல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எல்லா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நாங்களே அதுக்கு ஐடியா கொடுப்போம். அண்ட் இந்த ராயல்க்கு பாட்டுக்கு நாங்க பொறுப்பு, அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும், அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, நாங்க முழு பொறுப்பு. அண்ட் அதுல எந்த பேமெண்ட்டும் கிடையாது, அது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஃபியூல் கேஷ் வேணும். எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பைக்கும் செல்லுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஃபியூல் கேஷ் பிடிப்பாங்க. டிரான்சாக்ஷன் ஃபீஸ்னுவாங்க, மார்க்கெட் ஏதோ சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைப்பாங்க, அங்க கூட அவருக்கு லாபம் கிடைக்கும். இங்க வந்து லாஸே கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான். இன்கேஸ் ஒரு $1 ஒரு $1000 நீங்க ஒரு $200 சம்பாதிச்சிட்டீங்க, திடீர்னு அந்த காயின் தேவைப்படுது, $5 லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, நீங்க விற்க முடியுமானா விற்க முடியும், உங்க உரிமை விற்கலாம். ஆனா அந்த $5 லாஸ்ல நீங்க வித்தா கூட அதுக்கு ஃபியூல் கேஷ் பிடிக்க மாட்டாங்க. இதான் ராயல்க்கு. இது ஒன் அண்ட் ஒன் இங்க ராயல்க்கு தான் முதல்ல பண்ணாங்க. அண்ட் இது இல்லாம உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா, $51 இருந்து பழகுங்க. சின்ன டாலர்ல இருந்து வாங்க, கடன் வாங்கி வராதிங்க. இந்த டாலர்ல இருந்து வந்தாலே போதும். சரிங்களா? சரி, மொத்தமே அது உங்களோட பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கணும். மொத்தம் நீங்க வாங்கணும், எவ்வளவு வாங்கணும், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் $181 வாங்கணும். இந்த $181 இந்திய ரூபாயில 16,600 ரூபாவும், எல்கேஆர்ல அப்ராக்சிமேட்டோ 60,000 ஆகும். இதை வாங்கி நீங்க ஆக்டிவேஷன் பண்ண மறுகணமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு காம்பவுண்டிங் ட்ரேடிங் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 1 இயர் 3 ட்ரெயினர் வந்து ஃப்ரீயா கிடைச்சிருவாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 4ல இருந்து 5 சிக்னல் வந்துட்டு மினிமமா உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் சொல்றேன், 1 மணி நேரத்துக்கு $1000 கொடுப்பாங்க. நிறைய ஜஸ்டேல இருந்து கேட்டோம், எனக்கெல்லாம் வந்து 1 மணி நேரத்துக்கு $5000 கொடுப்பாங்க. சரிங்களா? நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ, 3 வருஷம் ஃப்ரீ. அண்ட் சிக்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு சிக்னல் வாங்குறதுக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்ல விரும்பல. சரிங்களா? சோ இங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட், ஜூம் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் 24/7. அண்ட் வீக்லி ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்குது. டியூஸ்டே சாட்டர்டே 9 மணிக்கு ட்ரைனிங். அண்ட் நிறைய பேர் வயதானவர்கள் நைட் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது, படிக்கிற பசங்க நைட் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது, வெளிநாட்டில் இருக்கவங்க நைட் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாதனால சண்டே மட்டும் 6 மணிக்கு ட்ரைனிங். சூப்பரா எக்ஸ்ட்ரா பவர் பேக்கா இருக்கும்.
டெய்லியும் காலையில ஆன்லைன் ஆஃபீஸ் 8:30 to 9 மணி வரைக்கும் வரும். அங்கேயும் சில ட்ரைனிங் நடக்கும். உங்களோட கேள்வி பதில் டெய்லியும் கிடைக்கலாம். சாயந்தரமும் அதே மாதிரி தான் உங்களோட கேள்வி பதில் டெய்லியும் கிடைக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ. எங்க கிடைக்கும்? ராயல் கியூ பட் ஆக்டிவேஷன் பண்ணாலே போதும். மற்ற நிறைய பேர் பேமெண்ட் வாங்கிட்டு பண்றாங்க. நாங்கெல்லாம் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட ஷெட்யூல் பார்த்துக்குங்க. இது இல்லாம நீங்க எப்படி முன்னேறணுன்றதுக்காக நீங்க ஆக்டிவேஷன் பண்ண உடனே ஒரு 20 லட்சம் காயின் நாங்க கொடுத்துறோம் ஃப்ரீயா, நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணா. இது ஏன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காயினாலே நீங்க முன்னேறலான்றதால கொடுக்குறோம். இப்ப நிறைய பேர் இந்த நிறைய அன்ற காலகட்டத்தில் நிறைய பவுன்லாம் கொடுப்பாங்க, 20 பவுன் 30 பவுன்லாம் கொடுப்பாங்க. அந்த பவுனோட விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2 ஆடு கொடுப்பாங்க, ஆட்டு பண்ணலாம் கூட வந்துச்சு. மாடு கொடுத்தா மாட்டு பண்ணலாம் வந்துச்சு. கோழி கொடுத்தா கோழி பண்ணலாம் கூட வந்துருக்கு. அந்த மாதிரி இந்த 20 லட்சம் காயின் நாங்க ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு இந்த காயின் பேர் BTTC 74வது இடத்துல இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 74வது இடத்துல இருக்குது. இது இப்ப நயா பைசா தான். ஆனா இது 10 லட்சம் மடங்கு ஏறக்கூடிய ஒரு காயின். இது 100ல ஒரு காயினா இருக்குது. பினான்ஸ்ல இருக்குது. 2022ல வந்துட்டு காயின்ஜிகோல செக் பண்ணி பாருங்க, 98 பைசாக்கு போன காயின். சோ இப்போ வந்துட்டு நயா பைசால இருக்கு. 2025ல இது பீக்ல போகும். எவ்வளவு போகும்னு சொல்றாங்கன்னா, $1 போகுன்றாங்க. $1 $80 மினிமம் போகுன்றாங்க. ஆனா 10 பைசா போனா கூட யோசனை பண்ணி, $1 போனா கூட 20 லட்சம் காயின் 20 லட்சம். 10 பைசா போனா கூட 2 லட்சம் யாரு கொடுப்பா? உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற காயின் அவ்வளவு விருத்தப்பலான காயின். எங்களை எக்காரத்தை கூட திட்டக்கூடாது, எங்களை புகழணுன்றதுக்காகவே இந்த காயின் நாங்க கொடுக்குறோம். சோ இது இல்லாம என்ன பண்றோம், சாட்டர்டே ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ட்ரைனிங் இருக்கு, சண்டே எக்ஸ்ட்ரானரியான ட்ரைனிங் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ட்ரைனிங்க்கு நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிருவீங்க. நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். நாளைக்கு நைட் 9 மணிக்குள்ள ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு அந்த 20 லட்சம் காயினோட சேர்த்து இந்த ட்ரைனிங் ஃப்ரீ. 23ஆம் தேதி துவக்கம். உங்களுக்கு ராசி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். சோ இதுதான் என்னோட ப்ராஃபிட். இதை நீங்க பார்க்கலாம் தாராளமா. சோ இந்த காம்பவுண்டிங் பத்தின நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரி காம்பவுண்டிங் ஆகுமாங்க நிறைய பேர் நினைப்பீங்க இல்லையா? காம்பவுண்டிங் ஆகுமா ஆவாதா, காம்பவுண்டிங்ல வளர முடியுமா வளர முடியாதான்றதுக்கு ஒரு சின்ன காணொலி இருக்கு, பாருங்க. முன்னொரு காலத்தில் ஒரு புலவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடும்பத்திற்கு உணவு கூட அளிக்க முடியாத வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் அரண்மனைக்கு சென்று மன்னரிடம் உதவி கேட்க முடிவு செய்கிறார். மன்னரை கண்டதும் புலவர் தனது பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார். ஆஹா, அருமை அருமை! பாடல்கள் கேட்டு மனம் மகிழ்ந்த மன்னர் என்ன பரிசு வேண்டும் என கேட்கிறார். சீராக அடுக்கப்பட்ட அழகான சதுரங்க பலகையை காண்பித்த புலவர், மாமன்னா, சதுரங்க பலகையின் முதல் கட்டத்தில் ஒரே ஒரு நெல்மணியை வைத்த பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதை தக்க பரிசாக ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமாகவா? தங்கம் வேண்டாமா? நெல்மணிகள் போதுமா? ஆம் மன்னா என்றார் புலவர். அப்படியே ஆகட்டும். மன்னர் உத்தரவிட அவையினர் நெல்மணிகளை வைத்தனர். முதல் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 ஆனது. 20ஆம் கட்டத்திற்கு வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 பெருகியது. விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதன் காரணமாக மன்னன் தன் ராஜ்ஜியம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் ஒப்படைக்கும் நிலை ஏற்பட்டது. இவை அனைத்திற்கும் துவக்கம் ஒரே ஒரு நெல்மணி. இதே போல் தாங்க. சோ இந்த மாதிரி காம்பவுண்டிங்ல வளர்றதுக்கு என்ன துவக்கம் அப்படின்னா, $51 அப்படின்றது தான் துவக்கம். இந்த ராயல் கியூவோட பாட் அப்படின்றது துவக்கம்.
நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல் நீங்க 600 சிக்னல் நீங்க போடுறீங்க, 600 சக்சஸ்ஃபுல் சிக்னல் வந்து முடியறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அத்தனை வருஷம் ஆச்சுனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கவங்க நிச்சயமா வெற்றி பெறலான்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டு ரொபோக்கோட ட்ரைனர் வேணும், கோச் வேணும்னு கேளுங்க. அவங்களோட ஹெல்ப்போட நீங்க செய்யுங்க. உங்ககிட்ட பினான்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். பினான்ஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு யார் பேர்ல கேஒய்சி பண்ணிருக்கீங்களோ அவங்க பேர்ல இருந்து 16,000 சில்லர் ரூபா, 16,600 ரூபா, அப்படி இல்லைன்னா எல்கேஆர்ல வந்துட்டு 60,000 ரூபா கொடுத்து நீங்க என்ன பண்ணணும்